Let's straight away go to the celebration of meditation of the Word of God. Hallelujah. Are you ready? Amen. Hallelujah. Son of God became Son of Man. Son of God became Son of Man. தேவகுமாரனா கர்த்தர் இயேசு மனுஷகுமாரனாய் வந்தது ஏன் அப்படிங்கிற தலைப்பு. சன் ஆஃப் காட் ஏன் சன் ஆஃப் மேனாக வர வேண்டும்? சன் ஆஃப் மேனாக வந்ததுனால சாத்தான் அதை பயன்படுத்தி ஒரு கூட்டத்து ஜனத்தை ரட்சிப்புக்கு தூரமாக்கி விட்டான், ஆர்குமெண்ட் பண்ணி. ஆனால் இதன் மத்தியிலே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்கு தேவன் கண்களை திறந்து அவர் யார் என்பதை நமக்கு தெரியப்படுத்தி விசுவாசிக்க வைத்து மறுக்கவும் மறைக்கவும் முடியாத சத்தியம். இன்று நாம் ஆவியிலே ஆராதிக்கிறோம், ஆவியிலே விசுவாசிக்கிறோம், ஆவியிலே அவரை தரிசிக்கிறோம். கர்த்தர் நல்லவர். அந்த ரெண்டு காரியங்களை பார்த்தோம். மூணாவது காரியத்துக்கு போகிறதுக்கு முன்பாக மகிமையான காரியங்கள் இன்றைக்கும் நாம் தியானிக்க இருக்கிறோம். கர்த்தர் நமக்கு ஸ்டோரில் வச்சிருக்கிறார். ஆமேன், ஆமேன், ஹல்லேலூயா. The first reason why the Son of God became the Son of Man, பரலோகத்தில் பாவம் இல்லை, பூலோகத்தில் தான் பாவம் இருக்குது. அப்போது நமக்காக நம்முடைய பாவத்தை நிவர்த்தி செய்ய ஒருவர் வரணும். He should be the representative of the whole humanity. இன்னைக்கு சில காரியங்களை அதை குறித்து தான் நான் பேசுகிறேன். இன்னைக்கு எனக்கு சப்போர்ட் வேணும், இன்னைக்கு எனக்கு ஆதரவு வேணும், இன்னைக்கு எனக்கு என் பாவங்களை சுமக்கிறவர் ஒருவர் வேண்டும். அது இல்லாத பட்சத்தில் யோப் என்கிறதான ஒரு பக்தன் அங்கலாய்த்து சொன்னான். என்ன சொன்னான்? எனக்கும் ஆண்டவருக்கும் தேவனுக்கும் நடுவில் மத்தியஸ்தர் ஒருவர் இருந்தால் நலமாயிருக்கும் என்று புலம்பினான். He was lamenting like anything. காரணம், அவன் போன பாதை அழுகையின் பள்ளத்தாக்கு, பயங்கரமான ஒரு கோர சூழ்நிலை. நமக்கு எல்லாருக்கும் தெரியும் யோபை குறித்து. சில நேரங்களில் தாங்க முடியாத ஒரு சோகம் நம்மை ஆழ்த்தும், இருதயம் வெடிக்கிறது போல இருக்கா. அந்த நிலைமையில் இருப்பீர்களானால் உங்களுக்காக ஸ்தோத்திரம். அது உங்களால் தாங்க முடியுமான்னு தெரியல. ஆனால் ஒரு சிலர் அந்த பாதையில் போயிருக்கலாம். யூ கேனாட் லிவ்ங்கிற அளவுக்கு வந்து அப்படிப்பட்ட சோதனைகளும் வியாகுலங்களும் வரும் பொழுது இன்று நமக்கு ஒரு மத்தியஸ்தர் உண்டு. We have a mediator. He is called the mediator of the new covenant. And his name is the Majesty, the Lord Jesus Christ. Hallelujah. ஆனால் ஒரு யோபுக்கு என்ன இருந்தது? யார் இருந்தார்கள்? அவர் இல்லை. ஆனாலும் தீர்க்க தரிசனமாக ஒரு மத்தியஸ்தர் வருவார் என்கிறதை ஜாடையாக பேசி அவன் புலம்பிட்டு போனான். எனக்கும் தேவனுக்கும் நடுவில் யாராவது இருந்தால் நலமாயிருக்கும், என் காரியங்களை எடுத்து சொல்லுகிறதற்கு. நான் பரலோகத்துக்கு போன பிறகு என் காரியத்தை எடுத்து சொல்ல எனக்கு அவசியம் இல்லை. நானே பரலோகத்துக்கு போயிட்டேனே, அப்புறம் என்ன? இப்போ எனக்கு வேணும். Now I need a person. அதனால தான் அவர் மனுஷனாக வந்தார். மனுஷனுக்கு மனுஷன்தான் சரி. ஆண்டவன் மனுஷனாக வேண்டும். அவர் ஆண்டவராகவே இருந்து விட்டால் எனக்கு என்ன லாபம்? என் பாடுகள் அவருக்கு எப்படி தெரியும்? இந்த பூலோகத்தில் நான் படுகிற அவஸ்தை அவருக்கு எப்படி தெரியும்? அவர் படணும். ஆகவே என்னை அவர் ரிலீவ் பண்ணி விடணும், என்னை அவர் காப்பாற்றி விடணும். அப்பொழுது நான் காப்பாற்றப்படுவேன். பழைய ஏற்பாட்டில் பக்தர்கள் எப்போதும் இதை நினைத்து புலம்பினார்கள். சங்கீதக்காரன் ஒரு இடத்தில் சொல்லுகிறான், எனக்கு புறாவை போல சிறகுகள் இருந்தால்
நலமாயிருக்கும், நான் பறந்து போயிருப்பேன் என்கிறான். If only I've had wings to fly, I would have escaped. 55:6 நான் எஸ்கேப் பண்ணியிருப்பேனே. என்னால் இந்த துயரத்தை தாங்க முடியலப்பா, எங்கேயாவது ஓடி போயிடணும் போல இருக்குதுன்னா. எங்கப்பா ஓடுறது, எங்கேயும் ஓட முடியல, புறாவை போல பறந்து போயிருப்பேனேங்கிறான். அந்த சீன்லேயே நான் இராதபடிக்கு எனக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு இளைப்பாறுதல் இருக்கேன். I would have found the rest for my soul, but nowhere I can go. அதனால தான் அந்த இடத்துல கர்த்தராகி இயேசு கிறிஸ்து மனுஷனாக நிற்கிறார். என் ஆண்டவர் சொன்னார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், I will give you rest. I will give you rest. இந்த சங்கீதக்காரன் சொன்னான் அல்லவா, நான் பறந்து போய் எங்கேயாவது ரெஸ்ட் எடுக்க போயிடுவேன்னு. அந்த ரெஸ்ட் நான் தான் தருகிறேன். அப்போ அவர் தெய்வமாக அவர் பரலோகத்தில் உட்கார்ந்துருந்தால் எனக்கு என்ன லாபம், பரலோகத்தில் எனக்கு என்ன ரெஸ்ட்டு? அங்கே எப்போதும் ரெஸ்ட்டுன்னு தான் போட்டிருக்கு. தேவனுடைய பிள்ளைகளுக்கு இளைப்பாறும் காலம் இனி வருகிறதா இருக்கிறது என்று எழுதியிருக்கிறது. அப்படின்னா இங்கே ரெஸ்ட் கிடையாதுன்னு அர்த்தம். இனி வர்றதுக்கிறதா இருக்கிறதுன்னா, hereafter we are going to have the place of rest, or we are going to enter into a time of rest. இங்கே there is no rest. இங்கே நாம் வேலை செய்ய வேண்டாம். அப்போ எனக்கு இங்கே தான் எனக்கு ஆழ்வேன். அது that is the first reason. The second reason கர்த்தர் நமக்கு சொன்னது, God will not violate his own law or his own rule. வானமும் பூமியும் கர்த்தருடையது. பூமியையோ அவர் மனுபுத்திரருக்கு கொடுத்தார் என்று சொன்னால், அந்த கொடுத்த பூமியானது நம்முடைய டொமைன், நம்முடைய ஏரியா, நமக்குன்னு கொடுத்தார். நாம் பட் நாட் we are owners. We are not owners. நம்ம ஓனர் அல்ல. பூமியை கொடுத்தாருங்கிறதுனால நம்ம ஓனர்ஸ் கிடையாது. we are stewards, managers, அவ்வளவுதான், பராமரிக்கிறவர்கள். ஆனாலும் அவரோடு கூட நாம் இணைந்து பராமரித்து அவர் சித்தத்தை நடப்பிப்போம் என்று ரொம்ப ஆசைப்பட்டார். ஆனால் அதுதான் அவருடைய இன்டென்ஷன், அவருடைய எண்ணங்கள் அப்படித்தான் இருந்தது. ஆனால் அவரை வெல்கம் பண்ணுறதுக்கு பதிலாக வேற எவனோ வந்து உட்கார்ந்துருக்கிறாங்க. அவருடைய பூமியில், கர்த்தருடைய சொந்தமான பூமியில், கர்த்தரால் உருவாக்கப்பட்ட மனுக்குலத்தின் மத்தியில் அவர் இருந்து அவர்களோடு வேலை செய்யலான்னு பார்த்து ஆசீர்வதிக்கலான்னு பார்த்தால், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், வேற எவனோ உட்கார்ந்துருக்கிறான். அவனுக்கு அங்கே இடம் இல்லையே. வானமும் பூமியும் கர்த்தருடையது. பூமியையோ மனுபுத்திரருக்கு தானே கொடுத்தார், பூமியை பிசாசுக்கு கொடுக்கவில்லையே, சாத்தானுக்கு கொடுக்கவில்லையே. அல்ல, பூமியில ஆளுகை நீ செய் என்று சொல்லி சாத்தானை கிங்காக அங்கே வர அனுப்பவில்லையே. He was not made the king. அவன் தள்ளப்பட்டவன். ஆனால் அவன் வந்து தந்திரமாய் புகுந்து அதிகாரத்தை மனுஷர்களிடத்திலிருந்து பறித்து கொண்டு I am the king என்று சொல்லுகிறான். இப்போ சில காரியங்களை உங்களுக்கு சொல்றேன். The third reason why. What happened when Jesus died? மூன்றாவதாக, மனுஷகுமாரன் மரிக்க வேண்டும். மனுஷகுமாரனாக இருந்து அவர் நம் சார்பில் ஒருவர் மரிக்க வேண்டும். பிரதான ஆசாரியன், அண்ணா என்கிறதான பிரதான ஆசாரியன் ஒரு இடத்துல சொல்லுகிறான், முழு மனுஷர்களுக்காக ஒருவன் மரிக்க வேண்டும். அது அவன் எப்படி சொன்னானோ, ஆனால் அவன் தீர்க்க தரிசனமாக உரைத்தான் என்று பைபிள் சொல்லுது. முழு மனுக்குலத்துக்காக ஒருவர், புருஷ பிரஜாபதி, அவர் மரிக்க வேண்டும். அவர் தெய்வமாக இருந்தால் அவருக்கு மரணம் இல்லை. ஆகவே அவர் மரணத்தை ருசி பார்க்க வேண்டுமானால் அவர் மனுஷர்கள் படுகிற அந்த மரணத்தை அவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படியானால் அவர் மனுஷனாக கட்டாயம் வர வேண்டும். மரணத்தை ருசி பார்க்கும்படியாக தேவன் மனுஷனாக இறங்கினார். அவர் கர்த்தர். ஆனாலும் கர்த்தராக இருந்தால் அவருக்கு மரணம் கிடையாது. தெய்வத்துக்கு மரணமே இல்லை. That's a wonderful truth.
தெய்வம் மரிக்க முடியாது. ஏன் தெய்வம் மரிக்க முடியாது என்றால் அவருக்கு பாவம் இல்லை. பாவம் எங்கே இருக்கிறதோ மரணம் அங்கே இருக்கும். சம்மர் சீசனில் நான் அடிக்கடி சொல்லுகிறது போல் அந்த பங்கினிப்பள்ளி மேங்கோ, அந்த ஃப்ரூட் அதை வெட்டின உடனே எங்கேருந்து வருதுன்னு தெரியல, இவ்வளோ பெரிய ஒன்று ஒயின்னு வந்து உட்காந்துக்கும். நம்ம என்ன கூப்பிட்டோமா என்ன, மாம்பழம் வெட்ட போகிறேன் வா வான்ட்டு? இல்லை அதுக்கு எதுக்காவது ஒரு டெலிகம்யூனிகேஷன் சிக்னல் ஏதாவது இருக்குதா பிட்வீன் மாம்பழம் அண்ட் தட் அது இம்மாந்தண்டி இருக்கும். அது மேலே உட்காந்துச்சுன்னா அது விரட்டவே முடியாது, கண்டுக்காது. நம்மளா அதை போட்டு இது பண்ணால் போன மாதிரி போய் திருப்பி வந்து உட்காந்து. இது எப்படி அதுக்கு ஒரு சிக்னல் கிடைக்குதோ எனக்கு ஒன்றும் புரியல. இட் கெட்ஸ் அட்ராக்டட். அதுபோல் வேர் தெர் இஸ் சின், டெத் இஸ் அட்ராக்டட். அல்லேலூயா. பாவம் எங்கேயோ உடனே மரணம். இன்னும் ஒரு ரகசியத்தை உங்களுக்கு சொல்ல வேண்டாம். நிறைய ரகசியங்கள் உண்டு. சரி இருக்கட்டும். சில நேரங்களில் நாம் ஒரு அன்அட்டெண்டட் பிளேசஸாக இருக்கிற சில இடங்கள்ல, இல்லை நம்ம வீடுகளில் 1-2 நாட்கள் நம்ம வீட்டை சுத்தமாக வைக்கலைன்னா உடனே தெரிகிறது காப்வேப், சிலந்தி பூச்சி. அது கூடு கட்ட ஆரம்பிச்சிடும். கூடு கட்டுது. ஒரு இடத்துல கூடு கட்டுதா, அது பல இடங்களில் கூடு கட்டுது. இது என்ன, நம்ம ஒரு தொடப்பு குச்சியை வச்சு அதை இழுத்துடுறோம். இழுத்த பிறகு கொஞ்ச நாள் கழித்து பார்த்தா, கொஞ்ச நாள் கழித்து மறுபடியும் அது கூடு கட்ட ஆரம்பிக்குது. இது என்னடா இது, கூடு கட்டிக்கிட்டே இருக்குது, நம்ம இழுத்துக்கிட்டே இருக்கிறோம். இதுபோல தான் பாவமும் பிசாசும். நம்ம அந்த சிலந்தியுடைய அந்த கூடை நம்ம இழுத்து விடுறதுல ஒரு பிரயோஜனம் கிடையாது. பர்மனண்ட்டாக இந்த தொல்லை ஒழியணும்னா என்ன பண்ணணும்? சிலந்தி பூச்சி கட்டுற கூட்டை நம்ம பிரிச்சுக்கிட்டே இருக்கலாம். ஒரு நாளும் பிரச்சனை ஓய்வதில்லை. ஓயணுன்னா நேரம் அந்த பூச்சி எங்கே இருக்குது அதை ஒரு போடு போட்டால் தான் என்ன. ரொம்ப இளகிய மனசையா அவங்களுக்கெல்லாம் சிலந்தி பூச்சை கொல்லக்கூடாது, அப்போ நல்லா பூ கட்டட்டும், உங்கள் தலையிலேயே கட்டி விட்டுரும். சில நேரங்களில் அதை டீல் பண்ணணும். அப்போ அந்த சிலந்தி பூச்சியை அழிச்சிட்டா, ஸ்பைடரை அழிச்சிட்டா, இது காப்பேப் இருக்காதுல்ல. திஸ் இஸ் ஹவ் பாவத்தை நம்ம டீல் பண்ண அது திரும்ப அது பாவம் வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் அந்த பாவத்துக்கு காரணமாக இருக்கிறவனை அழித்தால் that's what God did it. Hallelujah. That's what God did. Amen. அதைத்தான் தேவன் செய்தார். பாவத்துக்கு அதிகாரி, மரணத்துக்கு அதிகாரி ஆகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு என்று எழுதியிருக்கிறது. ஆமா, நாட் ஜஸ்ட் லீவ் ஹிம். பாவத்தை மாத்திரம் சிலந்தி கூட சும்மா அப்படி தொடப்பக்கச்ச வச்சு பண்ற மாதிரி அவர் பண்ணலைங்க. அப்படின்னா இன்னைக்கு பாவம் நம்ம விட்டு நீங்கி இருக்காது. அவனுடைய அதிகாரத்தை உறிந்து கொண்டு அப்படின்னு சொல்லி கெட் ரிட் ஆஃப் தி காப்வேப். 1 யோவான் 3வது அதிகாரம் 8வது வசனம். பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான், ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். That's a wonderful statement. பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே. நல்லா கவனிங்க, மனுஷகுமாரன் வெளிப்படலை. நீங்க கரெக்டா புரிஞ்சுக்கணும். தேவகுமாரன் வெளிப்பட்டார். காரணம் என்ன? பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. காரணம் என்ன? அதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் என்னன்னா, அழிப்பது தேவன் ஒருவர் தான் அழிக்க முடியும். ஆக்கவும் அவர் ஒருவரால் முடியும், அழிக்கவும் அவர் ஒருவரால் தான் முடியும். ஆகவே பிசாசுகள் யாருக்கு ஒரு கட்டுப்பட்டிருக்கும்னா, ஒரே ஒருத்தருக்கு அடங்கியே ஆக வேண்டும். ஒருவருக்கு அடங்கியே ஆக வேண்டுமானால் அவர் தேவன் ஒருவருக்கு தான் அவன்.
அவன் ஒருத்தருக்கு தான் அடங்குவான், வேற யாருக்கும் அடங்க மாட்டான். அவனுடைய நேச்சர் அது. ஹிஸ் வெரி நேச்சர் இஸ் a rebellious நேச்சர். அவனுடைய குணமே எதிர்த்து நிற்கிற குணம். இந்த குணம் யார் யாருக்குள்ள இருக்குதோ அவங்க எல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ்டு பை தீஸ் டீமன்ஸ். நல்லா புரிஞ்சுக்கலாம். தட் இஸ் த கேரக்டரிஸ்டிக்ஸ். எதிர்த்து நிற்கிற குணம் இருக்குது பார்த்தீங்களா, அது அவனால் வந்த குணம், முரட்டு குணம். அப்படி எதிர்த்து நிற்ப ஃபார் எனிதிங் அண்ட் எவ்ரிதிங் தெர் வில் பி a ரெசிஸ்டன்ஸ். நல்ல காரியங்களை நம்ம சஜஸ்ட் பண்ணுறது தப்பு கிடையாது, பட் தட் இஸ் நாட் ரெசிஸ்டன்ஸ். ரெசிஸ்டன்ஸ் என்று சொல்லும் பொழுது அடுத்தவன் வாயை மூடுறது, எப்போவுமே மூடி அடக்கி ஆன்னு போகிறது. அப்போ அழிக்கும்படிக்கு I wish that we really rejoice in this scripture. இந்த ஒரு வசனத்தில் எனக்கு கொந்தளிக்கிற ஒரு சந்தோஷம் வருகிறது. என்ன, அந்த வார்த்தை பிசாசினுடைய கிரியைகளை விட்டு வைக்கிறதுக்காக அல்ல, காப் வெப்பை கொண்டு போய் இழுத்து 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 க்ளீன் பண்ணுறதுக்காக அல்ல, அவனை ஃபினிஷ் பண்ணும்படிக்கே வந்தார் போட்டிருக்குது. He did it. He did it. Hallelujah. அதை செய்தார். அப்போஸ்தலன் ஜான் அதை ரொம்ப அழகாக அதை எழுதி வைத்திருக்கிறார் பாருங்க. இங்கிலீஷ் பைபிளில் பார்க்கும்போது, he that committeth sin is of the devil, for the devil sinneth from the beginning. For this purpose the Son of God was manifested, that he might destroy. manifested அப்படின்னா அவர் இறங்கி வந்தார், அவர் அழிக்க புறப்பட்டார். manifestedனா என்ன அர்த்தம்னா, he came out of heaven. பரலோகத்தை விட்டு இறங்கினார், பரலோகத்தை விட்டு வெளியிலே வந்தார். அல்லேலூயா. நான் வருகிறேன் என்று சொன்னார். அல்லேலூயா. அவனுக்கு அழிவு காலம் நெருங்கினது. அவர் வரும் பொழுது அவன் கட 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 என்று ஆட ஆரம்பித்தான். அதுவரைக்கும் அவன் ரொம்ப சந்தோஷமா ஆட்டம் ஆடிக்கிட்டே இருந்தான் உலகத்தில். என்றைக்கு தேவகுமாரன் பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிறார் என்று அவன் பார்த்தானோ, அன்னைக்கு அவனுடைய அழிவு காலம் அவனுக்கு நல்லா தெரியும். Hallelujah. How did Jesus achieve that? அவர் எப்படி அதை அச்சீவ் பண்ணினார் என்று கேட்டால், only by his death as the Son of God, by being Son of Man. தேவன் ஒருவர் தான் அழிக்க முடியும். அவர் அழிக்க வேண்டுமானால், அல்லேலூயா, அவர் மனுஷனுக்கு உதவி செய்யும்படியாக அவர் மரிக்க வேண்டும். நன்றாக ஒன்று சொல்லுகிறேன். ஆஃப்டர் த கிரியேஷன் ஆஃப் த வேர்ல்ட், உலகம் உண்டாக்கப்பட்ட அடுத்த நிமிஷம் என்றைக்கு ஆதாம் ஏவாள் வஞ்சிக்கப்பட்டார்களோ, அன்றையிலிருந்து இந்த பிசாசானவன் அந்த சிலந்தி கட்டுகிற வீட்டை போல தன்னுடைய ஏமாற்று வேலைகள் பொய்கள்னால சிலந்தி கூடை கட்டி கொண்டே வருகிறான். இன்னைக்கும் அவன் கூட கட்டுறான் பார்த்தீங்களா? அந்த கூடை எடுக்கிறதுக்கும் ஆள் இல்லை. அதை கற்றவனை அழிச்சாலும், தேவன் அழித்தாலும், அவங்க வாழ்க்கையில் அவனுடைய கிரியைகளை அழிக்கிறதற்கு அழிக்க வல்லவராய் இருக்கிறவரை அவர்கள் அறியவில்லை. They don't know who will destroy him. Who is the conqueror of the one who conquered the humanity? They do not know. So சிலந்தி பூச்சியும் உள்ள இருக்கு அவிசுவாசிகளுக்குள்ள, அது கற்ற கூடும் உள்ள இருக்கு. ஐயோ, பரிதாபத்தின் உச்சகட்டம் இது. நிலைமையை பாருங்க. இன்றைக்கு கர்த்தர் நம்மை ரட்சித்தராவிட்டால் நமக்குள்ள என்னென்ன இருக்கும் தெரியுமா? என்னென்ன இருக்கும் தெரியுமா? கொஞ்சம் யோசிச்சு எனக்கு சொல்லுங்களேன் பார்க்கலாமே. அல்லேலூயா. அந்த சிலந்தி பூச்சியை போல இருக்கக்கூடிய சாத்தானும் இருப்பான். அந்த பாவ வலை இருக்கு பார்த்தீங்களா, ஸ்ட்ராங்கா கட்டி வச்சிருக்கான். எஸ்கேப் ஆக முடியாதபடிக்கு, எஸ்கேப்பே ஆக முடியாதபடிக்கு. அதனால தான் இன்னைக்கு பாவம் செய்கிறவன் பாவத்துக்கு அடிமை என்று எழுதியிருக்கிறது.
he that sinneth is a slave unto sin என்று எழுதியிருக்கிறது. they cannot come out of it. தம்முடைய மரணத்தினாலே அதை அழித்தாராம். ஹல்லேலூயா. அன்றையிலிருந்து இந்நாள் வரைக்கும் அதை செய்து கொண்டு வருகிறான். ஃப்ரம் அவர் ஃபர்ஸ்ட் பேரண்ட்ஸ், நம் முதல் ஆதாம் ஏவாள் ஃபர்ஸ்ட் பேரண்ட்ஸ்லேருந்து இந்நாள் வரைக்கும் என்ன செய்கிறான் அப்படின்னா, ஒன்று சொல்கிறேன் கேளுங்க. அவனுடைய சுபாவம் ரிபெல்லியஸ், எதிர்த்து நின்று தேவனுக்கு விரோதமாய் போர் செய்கிறதான சுபாவம். இந்த மனுமக்களை தன்னுடைய காப் வெப்புக்குள்ளாக, அதாவது தன்னுடைய அந்த வலைக்குள்ளாக சிக்க வைத்து அந்த வலையை இன்னும் ஸ்ட்ராங்காக்கி, அதை ஸ்ட்ராங் ஹோல்டாக்கி தப்ப முடியாதபடிக்கு, அல்லேலூயா, சிக்க வைத்து அவன் என்ன செய்கிறான்னா, he gives a training, ஒரு ட்ரைனிங் கொடுக்குறான். என்னதான் ட்ரைனிங் கொடுக்குறான் அவன்? யாராவது சொல்ல முடியுமா? கேன் எனிபடி திங்க் அண்ட் டெல் மீ, என்னதான் ட்ரைனிங் கொடுக்குறான்? அப்படிதான் தெரியுது. அது என்னப்பா? நான் சொல்கிறேன் கேளுங்க. அவனுடைய நேச்சர் இஸ் டு ஃபைட் வித் காட். ஆண்டவரோடு கூட சண்டை போடுறது. அந்த மனுமக்களை ஆண்டவர் அல்லாத ஒரு விக்கிரகத்தை கொடுத்து, ஆண்டவர் அல்லாத ஒரு காரியங்களை கொண்டு அவருக்கு விரோதமாக எரிச்சலை ஊட்டுவது, டு இரிட்டேட், டு ஃப்ரஸ்ட்ரேட் காட். ஸோ அதுக்கு ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டு இருக்கிறான். அதுக்கு தான் ட்ரைனிங். இன்னைக்கு முழு உலகத்தில் நீங்கள் கொஞ்சம் பாருங்களேன், ரட்சிக்கப்பட்ட நாம கர்த்தரை ஆராதிக்கிறோம். we worship God. are we really? amen. இன்னொரு கர்த்தர் அல்லாத ஒன்றை கொண்டு வந்து நிறுத்தி நீ ஆராதின்னா ஆராதிப்பீங்களா? நோ 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 வே. இவன் என்ன செய்யறான்? முழு உலகத்தில் இருக்கிற மக்களை புதுசாக கடவுள்களை உருவாக்கி கூட்டுறானே. 2025 கடவுள், 2026 என்ன காரெல்லாம் புதுசாக ஒவ்வொரு இயரும் மேனுஃபேக்சர் பண்ணி புது மாடல் வர்றது மாதிரி கணக்கே இல்லை. Can you understand, can you really see the deplorable condition of the world today? என்னடா இது? நாங்கள் ரட்சிக்கப்படுறதுக்கு படுற அந்த நாட்களில் we had a very very pathetic condition. எங்கள் கண்டிஷனில் ரொம்ப மோசம், மட்டமாக இருந்துச்சுங்க. சூசைடுக்கு நேராக போனோம் 1982. we wanted to commit suicide and die. அப்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்ததான சாட்சி வெளிப்பட்டது through my professor, and he was an RSS man. அப்போ எனக்கு நம்பிக்கை வரல, நான் நம்புகிற மாதிரி இல்லை. பட் என்னுடைய சிச்சுவேஷன், ஃபேமிலி சிச்சுவேஷன் ரொம்ப மோசம். எங்கள் தாயாருடைய நிலைமை, ஷீ இஸ் ஆல்மோஸ்ட் கான், செத்து போகிற ஒரு நிலைமை. 1 or 2 days எங்கள் ஃபேமிலி போயிருக்கோம், வேர்ஜுக்கு வந்துட்டோம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஆண்டவர் எங்களுக்கு வெளிப்பட்ட பொழுது, அப்போ சொன்னோம், எங்கள் அம்மா ஷி வாஸ் நாட் ரெடி இல்லை, இயேசுவை ஏற்றுக்கொள்கிறதுக்கு ரெடி கிடையாது. அப்போ நான் சொல்கிறேன், எங்கள் சாருக்கு இவ்வளோ அற்புதங்களை செய்தார் ஆண்டவர், அம்மா நமக்கு ஏன் இப்படி ஒரு ஆண்டவர் செய்ய மாட்டார் அப்படின்ட்டு எனக்குள்ள ஒரு சின்ன ஒரு விசுவாசம், லேசாக ஒரு திரியில் லைட் எரிஞ்ச மாதிரி, விக்கில், ஸ்மால் விக்கில் லேசாக ஒரு லைட்டு, எப்படியோ தேவன் அந்த விசுவாசத்தின் விதையை எனக்குள்ளே வச்சிருந்திருக்கிறார். கர்த்தர் நல்லவர். அப்போ எங்கள் அம்மாட்ட சொன்னேன், அவங்க முகமெல்லாம் ரத்தம் வெளிரி போய் அப்படியே பேலாய், கண்ணை உள்ளே போய், கண்ணெல்லாம் உள்ளே போய் பார்த்தாலே பரிதாபமாக இருக்குது. இன்றைக்கும் அந்த 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 தோற்றம் என் கண்ணு முன்னால் இருக்குது. என்னடா இது பாரு, எங்களை யார் விடுதலையாக்க முடியும், யாருக்கு எங்களுக்கு தெரியாது. அப்போ சொன்னேன்மா, இந்த மாதிரி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துன்னு. ஷி வாஸ்ன்ட் ரெடி டு பிலீவ். அடப்போடா அப்படின்ட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், ஸ்டில் ஐ வாஸ் லிட்டில் பிட் பெர்சிஸ்டன்ட் அண்ட் செட், மா வி வில் ட்ரை காட், வி வில் ட்ரை அவர் லார்ட். அவர் லார்டுன்னு கூட சொல்கிறதுக்கு எனக்கு இல்லை. அப்போ நான் சொன்னேன், ஒன்றே சஜஸ்ட் பண்ணேன், அம்மா கோடான கோடி
தெய்வங்கள்னு சொல்லி நம்ம வாழ்க்கையில் நம்ம ஆராதித்தோம். அப்போது சொன்னேன், லெட்ஸ் கீப் த லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் as the last God. அட்லீஸ்ட் கடைசி கடவுளாக வைப்போம், கடைசி கடவுளாக வைப்போம். அவர் நம்மளை காப்பாற்றலைன்னா நம்ம இனி வேண்டாம். உங்கள் அனுபவங்கள் வித்தியாசமாக இருக்கலாம், என்னுடைய அனுபவம் வேறு. அப்போது கடைசி கடவுளை வச்சுட்டு இனிமே இவர் நம்மளை காப்பாற்றலைன்னா கடவுளும் கிடையாது, பேயும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, போங்கடான்னு சொல்லி சூசைட் பண்ணி செத்துருவோங்கிற நிலைமைக்கு 1982 1982. ஏன் அதை உங்களுக்கு சொல்ல வந்தேன் அப்படின்னா, புதுசாக என்னென்னமோலாம் கண்டுபிடிச்சி அதெல்லாம் பண்ணி இதை பண்ணி கடைசியில் அவன் என்ன பண்ணுறான்னா, எப்படியும் தேவனுக்கு எரிச்சல் உண்டாக்கும்படியாய் நாங்கள் கடைசி கடவுளாக கர்த்தர் இயேசுவை வைத்தாலும் கூட அவர்தான் மெய்யான தெய்வம் என்பதை எங்களுக்கு தெரியாமல் வைத்தாலும் கூட அதை எங்களுக்கு தெரியப்படுத்தினாரே. அல்லேலூயா, தெரியப்படுத்தினாரே. அதை தெரியப்படுத்தினதுக்கு அப்புறம் then we understood the truth. அப்போ இந்த பொல்லாதவன் சப்ஸ்டிடியூட்ஸாக கொடுத்துட்டு வந்தான். 1 இல்லை 2 இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் கிருபையாய் நம்முடைய கண்களை திறந்த தெய்வம். நான் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வருகிறேன். Ever since the fall of mankind, the whole world is under the power of the evil one. 1 John 5:19. 1 யோவான் 5:19. நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம் என்றும் உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது என்றும் அறிந்திருக்கிறார். அப்போ ஆண்டவர் பார்க்கும்போது இந்த உலகத்தின் மனுமக்கள் எல்லாமே அவனுடைய கண்ட்ரோல்ல உட்கார்ந்துருக்கிறான்களே. இது என்னடா இது விந்தையா இருக்குது. இது ஹோல் வேர்ல்ட் இன்னைக்கு கிறிஸ்டியன் கண்ட்ரீஸ் என்று சொல்லக்கூடிய, கிறிஸ்தவ நாடுகள் என்று சொல்லக்கூடிய நாடுகளில் ஓப்பனாகி பப்ளிக் ப்ரீச்சிங் பண்ண முடியல. நீங்கள் சில கிளிப்பிங்ஸை பார்த்துருப்பீங்க, வீடியோ கிளிப்பிங் எல்லாம் யூடியூப்பில் வரும். தைரியமாய் ஒரு சிலர் மைக்ரோஃபோனை வச்சுட்டு அவங்க பேசுகிறாங்க, ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் த லார்ட். அந்த 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 சினாரியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப கேவலமாக இருக்கும். இட்ஸ் ஆல் பெர்வெர்டட் வேர்ல்டு. ஒருவேளை யூடியூப்பில் நீங்கள் சில காரியங்களை பார்க்கலாம், நீங்கள் உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும். ஆனால் இவர்கள் பரிசுத்தமாக இருந்து தைரியமாய் பிரசங்கம் பண்ணுகிறார்கள். ரிபெல் பண்ணி அவங்கள அடிக்கவும் வர்றாங்க. கோவே கோவே, நோ காட் பிஸ்னஸ், ஹாய் அப்படி இப்படின்னு சொல்லி இவ்வளவு ரிபெல்லியஸா, ஆனாலும் காட் பிளஸ் யூ பிரதர், காட் பிளஸ் யூ, ஜீசஸ் லவ்ஸ் யூன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கான். கன்ஃபரண்டேஷன், போலீஸ் உடனே கூப்பிடுறான். போலீஸ் சொல்கிறான், யூ ஆர் நாட் அலவுட் டு ப்ரீச் ஹியர் அப்படிங்கிறான். என்னடா அது, ஐ ஹாவ் எவ்ரி ரைட் டு ப்ரீச் அப்படின்னா, நோ நோ யூ ஹேவ் கோ அவே, வி அரெஸ்ட் யூ அப்படின்ட்டு அரெஸ்ட் பண்ணி கூட்டு போய் வச்சுக்கிறாங்க. அப்போ எந்த ஒரு நிலைமையை நீங்கள் பாருங்களேன். இன்னைக்கு அவன் எவ்வளவு ட்ரைனிங் கொடுத்து வச்சிருந்தான்னா, ட்ரைனிங். இந்த மனுஷனே தேவனுக்கு விரோதமாய் எந்திரிச்சு ரிபெல் பண்ணணும். We don't need God, that God man, that God business. No, we have nothing to come. The Bible says அப்படின்னா, no, you believe the Bible, I don't believe the Bibleங்கிறான். மோசமான உலகத்துக்குள்ளே நம்ம இருக்கிறோம். இதன் மத்தியில் ஒரு சின்ன குரூப்பு ஆண்டவருடைய பிள்ளைகள் கர்த்தரை ஆராதித்து பரிசுத்தமாக இருக்குது. ஆண்டவருடைய பிள்ளைகளை அதுக்காக நீங்கள் நன்றி சொல்ல வேண்டும். The influence of the devil is so powerful on humanity, as the scripture describes the evil one as the prince of the power of the air. Ephesians chapter 2 verse 2 பாருங்க. எபேசியர் 2வது அதிகாரம் 2வது வசனம். அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கு ஏற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கு ஏற்றபடியாகவும் நடந்தது. இவனுக்கு ஆண்டவர் ஒரு பெயர் வச்சிருக்கிறார். God has a name for this fellow. அது தமிழில் அப்படி போட்டிருக்குது. According to the prince of the power of the air. ஆகாயத்துக்கு என்ன போட்டிருக்குது? ஆகாயத்து
அதிகார பிரபுனர் போட்டிருக்கு. அப்பனா இவன் ஒரு பிரின்ஸ், அங்கிருந்து he controls the whole world. அப்போ அவன் ஆகாயத்தில் உட்கார்ந்துக்கிட்டு அதிகார பிரபு. என்ன அதிகாரம் செலுத்துறான்னா, இவன்கிட்ட மனுஷன்கிட்ட அந்த அதிகாரத்தை வாங்கிட்டு கையில் வாங்கிட்டு எவன் அதிகாரத்தை கொடுத்தானோ அவனையே சட்னி ஆக்குறது. இவனுக்கு அதிகாரம் கிடையாது. இவன் தள்ளப்பட்டு ஜட்ஜ்மெண்ட் ஆகி போயாச்சு. மனுஷர்களுக்கு கொடுத்த அதிகாரத்தை, அந்த அதிகாரத்தை வஞ்சகமாய் பிடுங்கி அந்த அதிகாரத்தில் அவன் உட்கார்ந்துக்கிட்டு யார் கையிலேருந்து அதிகாரத்தை வாங்கணுமோ ஈவு இரக்கம் இல்லாம, கொஞ்சம் கூட மேர்சிங்கிறத இல்லாம அவனையே சட்னி ஆக்கிட்டு he is ruling. அவனுக்கு பேரு பிரின்ஸ் ஆஃப் தி ஏர். இது நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம படிச்சிருக்கிறோம் பைபிளில், இருந்தாலும் நம்ம மெடிடேட் பண்ணும்பொழுது தான் நிறைய விஷயங்கள் நமக்கு தெரிகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்ததாக பார்க்கும்போது all the sin and the rebellion of man is orchestrated or designed like a tandem, like a bicycle designed that two people riding the same bicycle. பார்த்தீங்களா, கேரவன் மாதிரி ஒருத்தன் முன்னால் வந்துக்கிட்டு கண்ட்ரோல் பண்ணுறான் பார்த்தீங்களா. எல்லா கம்ப்ளீட்டாக உலகத்தில் இருக்கக்கூடிய மக்களுடைய எல்லா ஆக்டிவிட்டீஸும் எப்படி டிசைன் பண்ணி வச்சிருக்கிறான்னா சர்வ வல்லவருக்கு விரோதமாக இருக்கும்படிக்கு. நம்ம வீடுகளில் நம்ம ரட்சிக்கப்பட்டிருப்போம், ஒரு கும்பல் ரட்சிக்கப்பட்டிருக்காது. யார் பின்னால் ஓடுதுறான்னா அவன் பின்னால் ஓடுது. கொடைக்கானல் ஊட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் இந்த பார்க்குகளில் ஒரே சைக்கிள் இருக்கும், 2 சீட் இருக்கும், 2 பேர் உட்காருவாங்க, பெடலிங் பண்ணிட்டு போவாங்க, ஒருத்தன் முன்னால் ஒருத்தன் பின்னால்ங்கிற மாதிரி. ஹார்ஸஸ் அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கும்பல் ஆஃப் ஹார்ஸ் அங்கே முன்னால் இருக்கும், பின்னால் அப்புறம் கார்ட் போகிற மாதிரி. அவன் முன்னால் போய் மனுக்குலம் முழுவதையும் பின்னால் கூப்பிட்டு போகிறான். ஐயா, இந்த மனுக்குலத்துக்கு நம்ம இவன் கையிலேருந்து பிடுங்க வேண்டாமா? இவன் கையிலேருந்து பிடுங்க வேண்டாமா? அவன் முன்னால் ஓட்டிட்டு பின்னால் என் பின்னால் ஃபாலோ மீங்கிறான். அவ்வளோ பேர் என் பின்னால் வந்தே ஆகணும்னு செயினை போட்டு கட்டிட்டு கூட்டிகிட்டு போகிறான். அவன் கொடுக்குற ட்ரைனிங் என்ன? நான் தேவனுக்கு விரோதமாக எப்படி போராடுகிறேனோ அப்படியே நீங்கள்லாம் போராடுங்க. இன்னைக்கு என்ன மார்க்கெட்டில் என்ன பேர் சொன்னாலும் பீப்புள் ஆர் ரெடி டு அக்செப்ட் இட். பொய்யான மருந்துகளை சொல்லி ஊதுனா பொய் ஊதுனா ஜனங்கள் ரெடியாக இருக்கிறாங்க. இந்த தைலத்தை தடவுனீங்கன்னா கூந்தல் நல்லா வரும் நல்லா வளரும்னு ஒரு மொட்டையன் ஒருத்தன் சொல்லிகிட்டு இருப்பான். அவனுக்கே மண்டையில் முடி இல்லை, ஆனால் சொல்கிறான் இது தடவுனா நல்லா வரும், முடி வளரும்ன்ட்டு. அதை நம்பி 4 பேர் 4 பாட்டில் வாங்கிட்டு போகிறதுக்கு ரெடியாக இருக்கிறான். இன்னும் கொடுன்ட்டு. ஆன்லைனில் எத்தனை வாங்கி நீங்கள் டெஸ்ட் பண்ணி பணத்தை வேஸ்ட் பண்ணி ஏமாந்து போனீங்களோ எனக்கு தெரியாது. அட்வர்டைஸ்மெண்ட் மாத்திரம் அப்படி பளிச்சுன்னு இருக்கும், உண்மை அது கிடையாது. பட் தெர் இஸ் ஒன்லி ஒன் நேம் which people don't like. ஒரே ஒரு பெயரை சொன்னால் உலகம் பிடிக்காது, வேண்டாம், நோ அப்படின்னு சொல்லுது. சொல்லி பாருங்க ஜீசஸ் கிரைஸ்ட், how much of a resistance you will encounter. எவ்வளவு ரெசிஸ்டன்ஸ், அது சொல்றதுக்கே அவ்வளோ, நமக்கே அவ்வளோ பயமாக இருக்குது. சிலருக்கு அப்படி தான் இருக்குங்க, எப்போ நான் போய் சொன்ன கல்லறிவாங்களா? இதெல்லாம் பார்த்தா என்ன புரியுது? அவன் பின்னால் இருந்துக்கிட்டு எப்படி ஆர்கெஸ்ட்ரேட் பண்ணி வச்சிருக்கிறான் பார்த்தீங்களா? எந்த அளவுக்கு வரவிடாதபடிக்கு பண்ணணுமோ அவன் கையிலேருந்து தப்ப முடியாதுன்னு உட்கார்ந்துருக்கிறான். அப்படி தப்பிச்சு வெளியில் வந்தவங்களை என்ன அளவுக்கு டார்ச்சர் பண்ணணுமோ, துன்பப்படுத்தணுமோ, இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி கொண்டு வரணுமோ, உள்ள மறுபடியும் திருப்பி ஒரு காலத்தில் கர்த்தருக்காக நல்லா பிரகாசித்தவர்கள் இன்றைக்கு ஆப்சண்ட். அவர்களை டார்கெட் பண்ணுறான். மறுபடியும் சாத்தானுக்கு ஊழியம் செய்யும்படியாய், மறுபடியும் மந்திரவாதிகள்கிட்ட போகும்படியாய். எவ்வளோ பணத்தை வேணாலும் கூட செலவழிக்கிற சில கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள் மந்திரவாதிகள்கிட்ட போகிறதுக்கு. ஐ நோ. ஷார்ட்கட்டில் பிளெஸ்ஸிங் வருமான்ட்டு யார்கிட்டேருந்து? பிசாசுகள்கிட்டேருந்து. நல்லா இருக்குதே. How powerful is the influence of this evil one upon humanity, particularly on those of the redeemed of the Lord.
கர்த்தரால் மீட்கப்பட்டவர்களையும் விட்டு விடாதபடிக்கு அவன் எவ்வளவு தந்திரமாக வேலை செய்கிறான். இதுக்கு தான் நாம் எதிர்த்து நிற்க வேண்டும். நாம் நம்மை ரட்சித்த தேவனுக்கு நாம் உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். We must be faithful to God who saved us, who redeemed us out of the hand of the evil one. அதுக்குத்தான் உபதேசம். He that saith that he stand, let him stand. நிற்கிறேன் என்று சொல்லுகிறவன் விழாதிருக்கும்படிக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அவனுடைய தந்திரங்களை நாம் அறியாதவர்கள் அல்லவே. We know fully well the strategies of the evil one. ஆண்டவருடைய பிள்ளைகளே, உஷாராய் இருக்க வேண்டியது எவ்வளவு அவசியம். என்ன செய்கிறான்னு சொன்னா, பாவத்தை அவன் எப்படி செய்கிறான். His name is called the accuser of the brother. நான் கொஞ்சம் எப்படி வர்றேன் கேளுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மிக முக்கியமாக நெக்ஸ்டாக நாங்கள் பார்க்கும்போது, வாட் ஆர் தி ஸ்ட்ராட்டஜிஸ் ஆஃப் த டெவில். இந்த பிசாசுகளுடைய தந்திரங்கள் என்ன? ரட்சிக்கப்படாதவர்களை அவன் லேசாக தட்டிட்டு போயிடுறான். அவனுடைய ஃப்ரேம் அப்படியே, மைண்டுடைய ஃப்ரேமே அவனுக்கு சொந்தமாயிடுச்சு. அப்படிதான் சொந்தமாச்சு. ரட்சிக்கப்பட்டு வந்தவங்களை என்ன பண்ணுகிறான்னா, பயங்கர தந்திரமா சில காரியங்களை செய்து அவர்களுக்கு விரோதமாக குற்றம் சுமத்துகிறான். லெட்ஸ் லேர்ன் திஸ். நாம் இதை கற்றுக்கொள்வோமாக. அல்லேலூயா, ஆமென். கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். தேங்க்யூ, காட் பிளஸ் யூ. பாவம் எப்படி செய்ய வைக்கிறான்னா, பாவத்தை டெம்டேஷனை கொடுத்து அது இருக்கிற வரைக்கும், இவனும் பாவம் செய்யாத வரைக்கும் திஸ் ஃபெலோ இஸ் பவர்லெஸ். நீங்க புரிந்துக்கிட்டா நான் உங்களுக்கு மறுபடியும் உங்களுக்கு சொல்றேன். அந்த சோதனைன்னு ஒன்று இருக்குது, வைக்கிறான் நமக்கு முன்னால. என்னது வைக்கிறான்? அந்த சோதனையை அதில் நம்ம விழுகிறதுக்கான மெர்கண்டைஸ், அந்த அந்த அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் அந்த கொடுக்குறான். அந்த ப்ராடக்ட்ஸ் அவன் கொண்டு வர்றான். இந்த உலகத்தில் சாத்தானுக்கென்று சொந்தமான மக்களை கமர்ஷியல் சைடில் வச்சிருக்கிறான். தட் மெனி ஆஃப் அஸ் ரியலி டு நாட் நோ. லிப் பெயிண்ட் அண்ட் ஆல் காஸ்மெட்டிக்ஸ், இப்படியெல்லாம் சில ஏஜென்ட்ஸ் ஆர் தேர். தீஸ் ப்ராடக்ட்ஸ் ஆர் ஃப்ரம் ஹிம், நாட் ஃப்ரம் நேச்சுரல் வேர்ல்ட். எவ்ரி பிளேஸ் யூ ஹேவ், பட் யூ cannot differentiate. வித்தியாசத்தை கண்டுபிடிக்க முடியாது. அவனுடைய ஆட்கள், through them the spirits, the marine spirits will act. கடலுக்கு அடியில் இருக்கக்கூடியதான பொல்லாத ஆவிகள் மூலமா mermaids and mermen எப்படி ஆக்ட் பண்ணோம். a spirit of pornography, adulterous evil spirit, how does it act? The spirit of Jezebel, what is the origin? அது எங்கேருந்து வருது? எசபெலின் ஆவி கடலுக்கு இல்லை, கிங்டம், மெரைன் கிங்டம். ஸோ மெரைன் கிங்டம். நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் மீன் திமிங்கலம் தான் கிடக்குதுன்ட்டு. நோ நோ நோ, தெர் இஸ் அ பொட்டென்ஷியல் மெரைன் கிங்டம். சில காரியங்களை நான் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கிறேன். இந்த பொல்லாத ஆவிகள் இருக்கக்கூடிய சில இடங்கள் உண்டு உலகத்தில். மோஸ்ட்லி நடமாட்டம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கக்கூடிய இடங்கள் உண்டு. ஒன்று வாட்டர் பாடிஸ், ரெண்டாவது ஃபாரஸ்டில், மூணாவது மவுண்டன் ஏரியாஸ். இந்தந்த ஏரியாக்களில் இதனுடைய ஆக்டிவிட்டீஸ் ரொம்ப தீவிரமாக இருக்கும். இந்த ஆவிகள் அங்கங்கே உலகத்தில் வச்சிருக்குதுங்க. கடலுக்குள்ள உட்கார்ந்துக்கிட்டு அது வேலை செய்யும் பாருங்க. த ஸ்பிரிட் ஆஃப் லஸ்ட். இன்னைக்கு இருக்கக்கூடிய அநேக எல்லா அட்வர்டைஸ்மெண்ட்லையும் பாருங்க, தேர் வில் பி a provoking person. தூண்டக்கூடிய ஒரு நபரை வைத்திருப்பான். ஒரு கார் புதுசாக ரிலீஸ் பண்ணால் ஒரு 2 பேர் அங்கே நிற்பாங்க. அவங்க யாரை நீங்கள் நினச்சிப்பீங்க, ஏதோ ஏன் வேற யாருமே நிற்க வைக்க முடியாது, வெறுங்காரை காட்டிட்டு போ, அதுக்கு வேற மாதிரி ட்ரெஸ் இருக்கும். எவ்ரிவேர்
எல்லாமே அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன், எல்லாமேன்னு சொல்ல மாட்டேன், இந்த உலகத்தில் காண்கிற எல்லாமேன்னு நான் சொல்ல மாட்டேன். பட் தேர் ஆர் வெரி ஸ்ட்ராட்டஜிக் பிளேசஸ், சேட்டனிக் லிங்க். ஏன்னா என் ஜனங்கள் அறிவில்லாமையினாலே சங்காரமாகிறார்கள் போட்டிருக்குதே. Church has no knowledge of all these things. சபைக்கு இந்த அறிவே கிடையாதே. அந்த பொருள்களை வாங்கும் பொழுது என்ட்ரி உள்ள அடிக்குது. அதனால தான் இந்த உலகம் கொடுக்கிற பொருள்களை குறித்து ரொம்ப ஜாக்கிரதையாக நம்ம வாழ வேண்டும். எல்லாமே அல்ல. I know the secret, that's why I'm telling you, if you cannot accept it, just put it in the dustbin, no problem. We must be very choosy of what we buy and where we buy. எங்கே எதை எப்போ வாங்கணும், எதை வாங்கணும், யார் இடத்துல வாங்க, எல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அந்த அளவுக்கு தேவனுடைய சபை ஞானத்தோடு இருக்கணுமாமே. என்னடா இது, இதெல்லாம் நமக்கு இப்போ தானே தெரியுது. இந்த அப்படி பாருங்க, சில நபர்கள்ட்டேருந்து நம்ம சில காரியங்கள் வாங்குவது ரொம்ப டேஞ்சர். நம்மளுடைய சொந்தக்காரர்களாக தான் இருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸாக தான் இருப்பாங்க, அவங்களுடைய இன்டென்ஷன்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட். நாம் முன்னுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி பேய்களை ஏய் விடுற மக்கள்கிட்ட போயிட்டு வந்திருப்பாங்க. அவங்க கொடுக்குற ஆகாரங்கள், அவங்க கொடுக்குற ஏதோ ஒன்று, உங்கள் கையால் 10 ரூபா கொடுங்கம்பாங்க. ஏன் என் கையால் 10 ரூபா உனக்கு எதுக்கு? உன்கிட்ட 10 ரூபாயே இல்லையா? இல்லை, உங்கள் கையால் 10 ரூபா கொடுங்கம்பாங்க. நம்மளும் என்ன ஒன்றும் தெரியல, நம்ம கையில் 10 ரூபா கேட்குறோம், அது ஆசீர்வாதங்க எங்களுக்குமா. நம்ம எப்படி நினைப்போம்னா, நம்மளை இவ்வளவு கௌரவப்படுத்துகிறாங்க, இவ்வளவு மரியாதை கொடுக்குறாங்க நமக்கு, நான் கையிலேருந்து என் கை எவ்வளோ பரிசுத்தமாக இருக்குன்னு நினைக்கிறாங்க. பாவம், நான் எவ்வளோ பொல்லாதவன், எப்படியோ கொடுத்துரு. தட்ஸ் தி எண்ட் ஆஃப் தி ஸ்டோரி. தட்ஸ் தி எண்ட் ஆஃப் தி ஸ்டோரி. Satan works through dreams. தெரியுமா? நிறைய பேருக்கு தெரியாது. பாவம், எப்படி ட்ரீமில் வருது எல்லாம், அவன் ட்ரீமில் வருவான். அதனால தான் நாங்கள் ட்ரீம்ஸை கேட்போம். அட்டாக் இருக்குதா இல்லையான்னு செக் பண்ணுறது எப்படின்னா, ட்ரீம்ஸை கேட்போம். ட்ரீம்ஸில் சாப்பிட்ற மாதிரி வந்தால் there is a significance. நாய் துரத்துற மாதிரி வந்தால் there is a significance. Losing your rings, like ஏதோ ஒன்று ரிங்கு தொலையுதுன்னா there is a significance. You are losing a wallet, உங்களுடைய பர்ஸ் தொலைஞ்சு போகுதுன்னா அதுக்கு ஒரு சிக்னிஃபிகன்ஸ் உண்டு. சர்ப்பங்கள் வருதுன்னா அதுக்கு ஒரு சிக்னிஃபிகன்ஸ் உண்டு. தூக்கத்தில் சர்ப்பத்தை போல சத்தம் வருதுன்னா அர்த்தம் உண்டு, யூ ஆர் அண்டர் அட்டாக். பிக்ஸ் போல கத்துறது, பாதி தூக்கத்தில் பண்ணி கத்துற மாதிரி கத்தும், there is an attack. செத்து போனவங்க ட்ரீம்ஸில் வருவாங்கன்னா there is an attack. If somebody died, don't put a frame, don't hang a frame, their pictures, and don't garland. சிலர் செத்து போனவங்களுக்கு படத்தை பெருசாக போட்டு வச்சுட்டு பூமாலை போட்டு டெய்லி ஊதுபத்தி போட்டு கொளுத்தி அவங்க ஆராதனை பண்ணுவாங்க. There's a dead spirit, a spirit from the grave. செத்தாவிகள். இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்னு I had gone through such experiences, in the sense, வாழ்க்கையில் பாடுகள் படும் பொழுது I started digging, what's the reason, who is behind. எல்லாம் பல வருஷங்களாக நான் அதை கண்டுபிடிச்சி தான் we are combating, எதிர்த்து போராடி நிற்கிறோம். பெரியமானவர்களே, ஏன் நல்ல குடும்பங்கள் டைவர்ஸ் ஆகுது? ஏன் நல்ல குடும்பங்கள் குடிப்பழக்கத்தில் இருக்குது? குட் ஃபேமிலிஸ் ஏன் டைவர்ஸ்? குட் ஃபேமிலிஸ் ஏன் சந்தேகங்கள்? மனைவின் மேலே ஏன் சந்தேகம் வருது? கேஸ்காரன் உள்ளே வந்தால் சந்தேகம், போஸ்ட்மேன் உள்ளே வந்து போஸ்ட் கொடுத்தா யாரோட பேசினேன் தான் ஃபோன் பண்ணுவார். மனைவி இங்கே கிச்சனில் வச்சு ஃபோன் எங்கேயோ வச்சுட்டு கிச்சனில் இருந்து கத்திரிக்காய் உருட்டிகிட்டு இருக்கோம். ஃபோன் பண்ணால் எடுக்கலை, யார் இருந்தா வீட்டில் அடிமா அடுத்து. ஷோ ஐயோ, நரகம்தான் அந்த வாழ்க்கை, நரகம்தான்.
இந்த ஆவிகள் உள்ள வரும்பொழுது இதெல்லாம் நடக்கும். நம்மளே கிடையாது, அது நம்மளுக்கு மிஞ்சி நடக்கும். நம்மளை ஓவர் கம் பண்ணி எல்லாம் கொண்டு போகும். எப்படியாவது திருப்பி அடிமைத்தனத்துக்குள்ளே கொண்டு போயிடணும்ட்டு. இதுலேருந்து வி நீட் a deliverance. நமக்கு விடுதலை வேணும். பேய்கள்கிட்ட போய் விளையாண்டு பேய்களை ஏவி விட்டு அந்த குடும்பத்தை நாசமாக்குறது சொத்துக்காக. அந்த சொத்து அவங்களோட இருக்குமே, எவ்வளோ நாளைக்கு இருக்கும்? அவனும் ஒரு நாள் கண்ணை மூடணும் இல்லையா? தெய்வ பயமே இல்லை. There is no justice. There is no righteous life. பிலீவர்ஸை பொசஸ் பண்ண முடியாது, பட் பிலீவர்ஸ் கேன் பி இன்ஃப்ளூயன்ஸ்ட். விசுவாசிகளை தான் கண்ட்ரோல்குள்ளே கொண்டு வர முடியாது. பிகாஸ் there is blood of Jesus upon them. The blood protects them. கர்த்தர் கொடுத்த ரட்சிப்பு அவர்களுக்கு பாதுகாப்பு. The garment of salvation is a protection. கிறிஸ்துவின் ரத்தம். ஆனால் இன்ஃப்ளூயன்ஸ் அப்படி சிபார்ஸ் பண்ணி அப்படியே தந்திரமா. சார் நான் உங்களுக்கு இப்போ சப்ஜெக்டுக்கு வரேன். ஸோ ஹி கீப்ஸ் அ டெம்டேஷன். டெம்டேஷனுங்கிறது ஒரு சோதனை வைக்கிறான். அந்த சோதனை நமக்கு முன்னால் வச்சு எவ்வளோ அட்வர்டைஸ்மெண்ட் கொடுப்பான்னா, அழகாக அட்வர்டைஸ்மெண்ட் கொடுப்பான். Can I tell you some truth? இந்த டெம்டேஷன் இருக்குது. நாம் அதுக்கு இணங்குற வரைக்கும் அவன் பவர்லெஸ், அவன் ஹெல்ப்லெஸ். அவனால் ஒன்றும் செய்ய முடியாது. அந்த டெம்டேஷனுக்கு இணங்குற மாதிரி அவனுக்கு அதில் எக்ஸ்பர்ட். அவன் அதை நம்மளை கொண்டு வந்துடுவான். அப்படியே கொண்டு வர்ற மாதிரி அப்படியே அவன் எடுத்துகிட்டு போ, அள்ளிட்டு போ அப்படிங்கிற மாதிரி கொண்டு வருவான். நம்ம ஒரு கட்டத்தில் அதை ரெசிஸ்ட் பண்ண முடியாத அளவுக்கு அவன் இணங்க பண்ணுவான். சிலர் ஃபர்ஸ்ட் லுக்லேயே அட் த ஃபர்ஸ்ட் சைட் இட் செல்ஃப் தே ஆர் அவுட். சிலருடைய பலன், ஸ்ட்ரெங்க் பார்த்த உடனே கபக்குன்னு அள்ளிடும். சிலர் மண்டை சொறிவான், நம்ம ஆண்டோடைய பிள்ளையாச்சே, இருந்தாலும் சரி கொஞ்சம் பக்கத்தில் வந்து அப்படியே ஸ்லோவா டன். அப்போ உடனே என்ன பண்ணுவான் தெரியுமா? he starts accusing. his accusation business starts there. ஸோ அதை டெம்ப்ட் ஆன உடனே, அதுக்கு கை வச்ச உடனே அந்த அந்த செல்ல அந்த அந்த அம்மா அந்த படம் அது இது வச்சோடனே, இதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். அவன் இந்த ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக தான் அவனுடைய மெர்கன்டைஸ், அவனுடைய வியாபாரமே நடத்துகிறான். அவனுடைய வியாபாரமே, இப்போ நான் ஒரு லிஸ்ட் உங்களுக்கு ஒன்று தரப்போகிறேன் கொஞ்ச நேரத்தில். ஹிஸ் பிஸ்னஸ். நல்லா விசுவாசியாக இருக்கக்கூடிய ஒரு வாலிப பிள்ளை இன்னைக்கு சண்டே ஆராதித்த பிறகு கிரிக்கெட் விளையாட போகிறான். கிரிக்கெட் விளையாண்டுட்டு இருக்கும்போது அவன் ஃப்ரெண்ட்ஸ் ஏடா மச்சான் வாடா அப்படிமா. மச்சான் எங்கே கூப்பிட்டு போகிறான்னே தெரியல. அவன் உண்மையான மச்சானே கிடையாது. ஏன்டா டே இதெல்லாம் இந்த அல்லேலியா கூட்டத்தோடு சேர்ந்துட்டு நீ ஒருத்தன்டா, டே நமக்கு எவ்வளோ நல்ல ஜாலியாக இருக்கலாம்டா. இப்போ தான்டா இல்லைன்னா எங்கள் அப்பா கிரிக்கெட் பேட்டை வச்சே மண்டையில் 2 போடு வர்றா, எங்கள் அப்பாவுக்காக நான் போயிட்டு வர்றேன்டா. சரி வாடா, முடிஞ்சில்லடா, இனிமேல் போக மாட்டேல்லடா. டே இனிமேல் அடுத்த வாரம் தான்டா. எப்படியோ ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ், நான் சும்மா ஒரு வேடிக்கைக்காக ஒரு உதாரணம் சொன்னேன். அதுக்காக எல்லாரும் கிரிக்கெட் பேட்டை வச்சுட்டு தான் போவீங்கன்ட்டுல. ஆர் பர்சனலாக வி ஆர் ட்ரான். ஜேம்ஸ் சொல்றார்ல, எவ்ரி ஒன் இஸ் என்டைஸ்ட். அவனுடைய சுய இச்சையினால இழுப்புண்டு போகிறது. they are enticed, they are drawn towards the temptation. அழகாக அட்வர்டைஸ் பண்ணி வச்சிருக்கிறான். சில அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு முன்னால சில அரகுர ட்ரெஸ்ஸோட பெண்களை வச்சிருப்பான். இந்த அவன் வந்து அந்த பொருளை பார்க்க மாட்டான். ஐம் சாரி நான் சொல்லி தான் ஆகணும். ஸோ அவனுடைய இருதயம் எதுக்கு மேலே போகுதுன்னா, இதை பார்த்துட்டு தான் பொருளை பார்ப்பான். அவனுடைய ஸ்ட்ராட்டஜி இது. தட் இஸ் த ஸ்ட்ராட்டஜி ஆஃப் த டெவில். ஸோ
அதுக்கு அவன் ஈல்ட் ஆயிட்டான்னு வச்சுங்களேன். டெம்டேஷன் இஸ் நாட் அ சின், பட் ஈல்டிங் டு டெம்டேஷன் இஸ் அ சின். உன்னை யார் போய் அதுக்கு அடிப்பணிய சொன்னா? உன்னை யார் அடிப்பணிய சொன்னா? குடிகாரனோட சேர்ந்தவன் எப்படியும் குடிக்கு தான் இழுத்துட்டு போவான். அவனோட சேர்ந்து அடுத்த நிமிஷம் எவ்வளோ தான் அல்லேலியா இங்கே வந்து போட்டாலும் கூட அடுத்த நிமிஷம் அவன் பாட்டிலோட தான் நிற்பான். அங்கே போய் வேணா குடிபோதையில் ஒரு அல்லேலியா போடுவான். அது வேற விஷயம். நான் இந்த காரியத்தை தொட்டதுனால இப்போ நீங்கள் கவனிக்கணும். இந்த டெம்டேஷனுக்கு, அந்த சோதனைக்கு அவன், அந்த ரட்சிக்கப்பட்டவன் தொட்டதுனால அல்லது அதை இடம் கொடுத்து அதுக்குள்ள விழுந்ததுனால அக்யூசேஷன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அவனுக்கு. உடனே அக்யூஸ் பண்ணார். அக்யூஸ்னாக்க குற்றம் சாட்டு. வேதவசனம் சொல்லுது குற்றம் சாட்டுதல் போட்டல, குற்றம் சுமத்துகிறவன் போட்டிருக்கோம். ரெவலேஷன்ல நீங்க வெளிப்படுத்தின விசேஷத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா, இரவும் பகலும் சகோதரர்களுக்கு விரோதமாக குற்றம் சுமத்தும் பொருட்டுன்னு போட்டிருக்கும் ஒரு இடத்துல. எங்க போட்டிருக்கு? 12:10 இருக்கும். 12:10 ரெவலேஷன் 12:10. அப்பொழுது வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் நம்முடைய தேவனுடைய ராஜ்யம், அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரம் உண்டாயிருக்கிறது. இப்போ இதான் மேட்டர். இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு, தி அக்யூசர் ஆஃப் அவர் பிரதரன் அப்படின்னு போட்டிருக்கோம், which accuse them before our God day and night. Day and nightங்கிறது பரலோகத்திலையா இங்கேயா? ஆஹா, தெரியலையே, எங்கன்னு தெரியலையே நம்ம ஆள்களுக்கு. இங்க அப்போ ராத்திரியா இருந்தாலும் பகலா இருந்தாலும் கோர்ட் ரூம் ஆஃப் ஹெவன் இருக்கு இல்லையா, கோர்ட்டு, அங்க போய் அவன் நம்மளை குறித்து குற்றம் சுமத்துறான். சுமத்துறான்னா என்ன அர்த்தம்? நம்ம மேல தூக்கி போடுறது, சுமத்துறது. பழி சுமத்துறான்னு சொல்றோம்ல. Maybe can we call it as impeachment? I don't know. Is it the right word? சுமத்துறது. அப்ப இரவும் பகலும் கோர்ட் ரூம்ல எப்ப ஏன் சுமத்துறான்னா, அவன் வச்சிருக்கிற பொருளை நம்ம தொட்டுட்டோம். கொஞ்சம் திருப்பி சொல்லுங்க, புரிஞ்சுக்கிட்டு சொல்லுங்க தேவ பிள்ளைகளை. அவன் சோதனைக்குன்னு வச்சிருக்கிற பொருளை தொட்டுட்டோம். அந்த ஒரு படத்தை, செல்ல, அந்த ஒரு வீடியோ கிளிப்பை, அல்ல அந்த ஒரு பாட்டில், அந்த ஒரு சிகரெட்டை, அந்த ஒரு these are all XYZ. It's all XYZ. வெளியில ஒண்ணுன்னா சொல்லிட்டு இருந்த அசிங்கம், whatever. அல்ல அந்த ஒரு இமேஜினேஷன், ஈவில் இமேஜினேஷன் in the mind. We yielded to it. வெளியில பார்த்தா ஒண்ணுமே தெரியாது. எங்க போறான்னு கேட்டா எதையாவது ஒரு சாக்கு காட்டி நம்ப வச்சிரும், நான் அங்க போயிட்டு வந்துடுறேன்ட்டு. பட் போற இடம் வேற. கதவை பூட்டிட்டு நான் இன்னைக்கு ராத்திரி பூரா ஜெபம் பண்ண போறேன்ட்டு வீட்டில் போய் சொல்லிவிட்டு கதவை பூட்டிட்டு உள்ள ஐயா என்ன பண்றாருன்னு அவனுக்கும் தெரியாது. No one knows. At the pretext of praying, he does all rubbish. But who knows? Whilst God knows everything. So he has touched that which Satan has promoted. அதை தொட்ட அடுத்த நிமிஷம் என்ன ஆயிடுதுன்னாக்க, அந்த பாவத்தை செய்ய தொட்ட அது பாவமா மாறிடுது இல்லையா? I'll tell you one more secret. Immediately courtroomல there is a voice. ஒரு சத்தம், இவனுடைய சத்தம். Do you want to know? தெரியணும்னு விரும்புறீங்களா? It will give you deliverance. Let me tell you, it will deliver. This message will deliver almost all of us. Hallelujah. Our secret areas are very important. Private areas are important than public areas. That's a system. அதான் ஆண்டவர் வச்சிருக்கிற சிஸ்டம். உடனே ஒரு வாய்ஸ் அங்கே ரைஸ் ஆகுது கர்த்தருக்கு முன்பாக. பார்த்தீங்களா பார்த்தீங்களா பார்த்தீங்களா, he is to be condemned according to your law.
உங்க சட்டத்தின் படியே இவன் தண்டிக்கப்பட வேண்டியவன் அப்படிங்கிறான். ஏன்னா ஆண்டவர் அதை மறுக்க முடியாதே. அது தப்பு நீ சொல்றதுன்னு எப்படி சொல்ல முடியும்? See, there is an evidence. கோர்ட்ல எப்போதுமே வாதாடும் போது எவிடன்ஸ் should be thereங்க. that alone will speakங்க. எவிடன்ஸ் இல்லாம நீங்க எதையும் செய்ய முடியாது. எவிடன்ஸ் இல்லாம செய்ய முடியாது. டொமஸ்டிக் வயலன்ஸ் சொல்லி கோர்ட்டுக்கு போறாங்கல்ல, திட்டுறான் கிட்டுறான் அடிச்சான், வேர் இஸ் எவிடன்ஸ்ன்னு கேட்பான். அது எங்கேயாவது காயப்பட்டு கிழிஞ்சி அடி உத வாங்கி மூஞ்சி ஒவ்வொன்று ப்ளோட் ஆகி வீங்கி அந்த மாதிரி ஸ்னாப்ஸ் இருந்தால் கொண்டு போய் ஜட்ஜ் முன்னால் காட்டலாம். சி சார், திஸ் இஸ் பீட்டிங், சி சார் ஹீ இஸ் ஹேண்ட், சி த மார்க்கிங், சி டொமஸ்டிக் வயலன்ஸ், இட் கேன் பி ப்ரூவ்ட். எவிடன்ஸ் ஷுட் பி தேர். நான் இதை திருடினேன் அப்படின்னு சொல்றதுக்கு ஆதாரம் என்னம்மா? அங்கே ஒரு சிசிடிவி கேமரா ஒன்று வச்சிருப்பான். அதில் கண்டுபிடிச்சு அந்த படத்தை நீங்கள் வீடியோ காட்டினீங்கன்னா, எஸ் இட் இஸ் அக்கார்டிங் டு இஸ், நீ தான். இப்போ அதுக்கு கூட ஒரு டெக்னிக் வந்திருக்குது. நான் இல்லை சார், ஏஐங்கிறான். ஏஐயில் என்ன மாதிரியே ஏஐ கிரியேட் பண்ணி விட்டுருக்கு சார். எப்பா எவ்வளவு பொல்லாதவன் எப்படி நுழைஞ்சிருக்கான் பார்த்தீங்களா, எவிடன்ஸையே அழிக்கிற மாதிரி. That's why they set fire to all these evidences, books and papers. எரிச்சு விட்டுருவானுங்க. ஏன் இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்கணும்னா, டே ஆர் நைட், ராத்திரியோ பகலோ, every sin that we indulge in, mark my word very carefully, Satan will not bring, அவன் இதை கொடுத்துட்டு தரடா வாயன்ட்டு அவனு திணிக்கிறது இல்லை. அவன் he will show. அப்படி ஒரு மாதிரி பார்த்து ஒரு மாதிரி கில்லடி அதில் நம்ம விழுகிற மாதிரி பண்ணி விட்டுருவான். நம்ம ஆண்டவருடைய காரியங்கள் எல்லாம் ரட்சிப்பு, ஸ்தோத்திரம், அல்லேலூயா, பிரைஸ்டவர் எல்லாமே மறந்துடுவோம். அன்னைக்கு பரிசுத்தம், அபிஷேகம் எல்லாமே மறந்துட்டேன் நாக்கத்தவங்க போட்டு அது பின்னால் போய், தட்ஸ் தி டைம். ஸோ அக்யூசேஷன் ஸ்டார்ட் ஆகுது. அடுத்தது நீங்களும் நான் நோட் பண்ண வேண்டியதுன்னா, வாலிப பிள்ளைங்க நம்ம எல்லாருமே 9 = 90 ரொம்ப கவனமாக இருக்கணும் வாழ்க்கையில். சிலர் என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம கிறிஸ்தவங்க சர்ச்சுக்கு அட்டன் பண்ணணும், சர்ச்சை அட்டன் பண்ணிட்டு வந்தால் போதும்ன்ட்டு போயிடுறாங்க. இட்ஸ் வெரி டேஞ்சரஸ் திங். ஆக்சுவலி நிறைய பேருக்கு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. வழிதப்ப வச்சிருவாங்க, தேவ சித்தம் செய்யாதபடிக்கு வழிதப்ப வச்சிருவாங்க. நம்ம அவசரம், தேவ பிள்ளைகளுக்கு அவசரம் ஜாஸ்தி. அப்புறம் ஸ்டப்பன் ஹார்ட், நான் நினைச்சது தான் ஒரு இதில் போட்டுட்டு அவசரப்பட்டு கண்ட கால்கள்லாம் உள்ள வச்சுட்டு இறங்கி தேவ சித்தம் செய்ய முடியாம ஐயோ வாழ்க்கை சோகமாவே மாறி, திருப்தி இல்லை. அவசரப்பட்டு நம்ம அச்சீவ் பண்ணலாம், ஆனால் நம்ம அச்சீவ் பண்ணதில்லை. நிரந்தரமான பர்மனண்ட் சந்தோஷம் நமக்கு இருக்கிறது இல்லை. காரணம் என்னன்னா, we have pushed God outside the boundaries. நம்ம பவுண்டரியை விட்டு தேவனை வெளியில், let me do my business first, அண்ட் எனக்கு பிரச்சனை வந்துச்சுன்னா நீங்கள் உள்ளே வாங்க, நான் கஷ்டப்படும் போது என் கண்ணீரை நீங்கள் தொடக்கிறதுக்கு நீங்கள் தான் வரணும். இதுக்கு தான் நம்ம ஆண்டவர் வச்சிருக்கிறோம். ஆனால் ஆண்டவரே 100க்கு 100 ஆளுகை செய்து நீங்கள் டிசைட் பண்ணி எங்களுக்கு ஆசீர்வதிங்கன்னா அது கண்ணீரே இல்லாத ஒரு வாழ்க்கையை தருவார் அல்லவா? அவசரம். ஆண்டவருடைய பிள்ளைகளே, அதான் கர்த்தருக்காக நான் பொறுமையோடு காத்திருந்தேன்னு சங்கீதக்காரன். அது படிக்கிறதுக்கு தான் பைபிள். நம்ம கையில் ஒரு பைபிள் கொடுத்துருக்காரு, இது கர்த்தருடைய புஸ்தகம், படிக்கணும், கலராக பெயிண்ட் அடிக்கணும், இப்படி எல்லாம் கரெக்டாக இருக்குது. அது படித்தோன்னா அடுத்து நம்ம வேலையை நம்ம ஆரம்பிச்சிட வேண்டியது அவசரமாக. அப்போ படித்ததுக்கும் நம்ம வாழ்க்கைக்கும் நம்ம என்ன செய்கிறோங்கிறதுக்கும் சம்மந்தமே இல்லை. சரி, அப்படி அவசரப்பட்டு எல்லாம் அச்சீவ் பண்ணோமே, என்னத்தை கண்டோம்? ஒன்றும் காணலை. அடைச்சி இந்த ஒரு 4 நிமிஷத்துக்காக, 4 நிமிஷம் இன்பத்துக்காக நம்ம இவ்வளோ வேலை பண்ணிட்டோமா? ஐயோ, தேவனுடைய உடன்படிக்கை கட் பண்ணி போட்டோமே, என் ஆண்டவருக்கு இடமில்லைன்னு சொல்லி அவரை வெளியில் விரட்டிட்டோமே, போயா வெளியில் அப்படின்ட்டோமே. வாழ்க்கையெல்லாம் மண்டை போட்டு அடிச்சுக்கிட்டு இருப்போம். அவருடைய சித்தம் நான் செய்யலைங்கிறது உங்களும் என்னுடைய மனசாட்சி, உங்கள் மனசாட்சி குத்திக்கிட்டே காட்டும். நோ, யூ டிடன்ட் டு ஹிஸ் வில் அப்படின்ட்டு.
அது ரொம்ப we dig our own pit. நம்ம குழியை நம்மளே வெட்டிக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, இதுக்காகத்தான் கர்த்தருக்காக there is a protocol, everything. There is a system. God ordained system. அந்த சிஸ்டத்துக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சு படிப்படியாக ஸ்டெப் பை ஸ்டெப் கீழ்ப்படிஞ்சு வரும்பொழுது there is always a blessing. We skip that. We overrule that. இந்த தேவ சபை இதை புரிந்து கொண்டால் வாழ்க்கைகள் எவ்வளோ நல்லா இருக்கும், எவ்வளோ நல்லா இருக்கும். அடி வாங்கிட்டு அதுக்கப்புறம் அழுகிறதுக்கும் டிலேஸ், காரணம் இல்லாத தாமதங்கள், unnecessary delay. The blessings are kept for us, but they are far off, but they are not near. You try to do many things to get it back, but they are not coming near to us. The reason something is blocking, you violate the protocol of God. You violate the principles of God. God cannot do anything, even though God is merciful on you. ஆண்டவர் இரக்கமாக இருந்தாலும் கூட அவரால் ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா அவருடைய சட்டத்துக்கு விரோதமாகவே நம்ம காரியம் செய்யும்போது அவருடைய சட்டத்தை மீறி அவர் ஓவர்லுக் பண்ணி நம்மளை ஆசீர்வதிக்கிறது இல்லை. யூ ஆர் காட் இன் அ வெப். This principle we must know. This is how the influence of the devil will be. இப்படித்தான் சாத்தானுடைய சிபாரிசு இருக்கும். நம்மளை கொண்டு வந்து சொருகி விட்டுறான். பார்த்தீங்களா, நம்ம ஆராதிக்கிற பிள்ளைகள் தான், நம்ம ஆண்டவருக்கு தசமபாகங்கள் கொடுக்குற மக்கள் தான், நம்ம ஆண்டவருக்கு ஸ்தோத்திர பலி இடுகிறவங்க தான், ஆண்டவருக்கு பயப்படுறவங்க தான், ஆராதனையை நம்ம மிஸ் பண்ணாதவங்க தான், நல்ல குடும்பங்கள் தான். பட் நம்ம ஒரு வெப்புக்குள்ளே மாட்டி முழிக்கிறோம். இன்னைக்கு இதுலேருந்து தான் விடுதலை வேணும் நமக்கு. ஹல்லேலூயா. அப்போ என்ன பண்ணணும்னா, we have to repent. Repentance is the only key. Hallelujah. Repentance is the only key. மனம் திரும்புதல் ஒண்ணுதான் சாவி. மனம் திரும்பி இப்படி போனவன் இப்படி வரணும். Come back to the Bible. Back to the Bible. Back to the principles of God. Back to the ordinances of God. Back to the statutes of God. Back to precepts of God. Back to commandments of God. Back to His voice. அப்படி நம்ம ரிப்பெண்ட் ஆகி மனம் திரும்பி கர்த்தருடைய வார்த்தைகள் வழிகளில் நற்சீர் பொருந்துவோமானால் we will silence the voice of the devil in the court. கோர்ட் ரூம்ல அவனுடைய சத்தத்தை சைலன்ஸ் பண்ணி விட்டுருவோம். Never allow him to speak on our behalf. He is not going to speak something good on our behalf. No way. நம்மளை குறித்து நல்லது ஒன்றும் சொல்ல போறதில்லை இந்த பேய்கள். சொல்லுமா? பரலோகத்துக்கு போய் கோர்ட்டில் போய் நம்மளை குறித்து நல்லது ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லுமா? ஆனால் நம்மளை குறித்து ஒரு வார்த்தை சொல்லணும்னா நம்ம பண்ண முட்டாள்தனத்தை தான் அதிகமாக ப்ளோ பண்ணி காட்டுவான், பெருசாக காட்டுவான். இவனுடைய ஸ்ட்ராட்டஜி என்னன்ட்டு நீங்கள் புரிஞ்சுக்கணும். கர்த்தருடைய பிள்ளைகளை, நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற சில மேட்டர் தான் உங்களுக்கு சொன்னேன். டீட்டெயில்டு ஸ்டடீஸ் எப்போவுமே நாங்கள் அது வார நாட்களில் எடுப்போம். நம்ம தப்பித்துக்கொள்ள வேண்டும். எப்படி தப்பித்துக்கொள்ள? இவனுக்கு பயந்தல்ல, நாம் தேவனுக்கு பயப்பட வேண்டும். We must fear God and shun evil. தேவனுக்கு பயந்து நன்மை செய், தீமையை வெறுத்து நன்மை செய், தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள். ஏன் இப்படி சொல்றாரு? சத்தியத்தை மேய்ந்து கொள். இல்லைன்னா உனக்கு அறிவில்லாம போயிடும்ட்டார். உனக்கு அறிவில்லைன்னா சங்காரக்காரன் ரெடியா இருக்கு. டோன்ட் ஓப்பன் த டோர் ஃபார் த டெவில். ஐ ஹவ் நாட் மெனி திங்ஸ் டு ஷேர் வித் யூ, பட் அன்ஃபார்ச்சுனேட்லி தேர் இஸ் நோ டைம். எப்படிலாம் ஸ்ட்ராட்டஜி பிலீவர்ஸை பண்றாங்கிறத நான் உங்களுக்கு சொல்லி காட்டுறேன் பாருங்க. நம்பர் 1 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 1 வசனம். ஃபால்ஸ் டீச்சிங். நீங்க நோட் பண்ணிக்கொள்ள வேண்டிய தலைப்பு என்னன்னா, துருபதேசங்கள், தப்பான உபதேசங்கள், சந்தேகத்துக்குரிய உபதேசங்கள், மனசை கெடுக்கிற உபதேசங்கள், அவரை விட்டு விலக வைக்கிற உபதேசங்கள், தப்பானவைகள், தேவனுடைய உபதேசத்துக்கு ஆப்போசிட்டா இருக்கக்கூடியவைகள், ஃபால்ஸ் டாக்ட்ரின்ஸ். வாசிங்க 1 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 1 வசனம். ஆகிலும் ஓப்பனா சொல்றாருன்னு இருக்கு ஆவியானவர், மறைக்கல.
He is open. He didn't hide any information. ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி பிற்காலங்களிலே மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினால் சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். வெரி கிளியர். என்னென்னலாம் நம்ம காதில் வந்து எட்டுதுங்கிறீங்க. கடந்த நாட்களில் எட்டினதை காட்டிலும் இந்த நாட்களில் நிறைய எல்லாம் கேள்விப்படுறோம். ஒருத்தன் அபிஷேகம் இல்லைங்கிறான், ஒருத்தன் டங்ஸ் இல்லைங்கிறான், ஒருத்தன் வருகை இல்லைங்கிறான், ரகசியம் இல்லைங்கிறான், ஒருத்தன் ஓப்பன் கம்மிங் இல்லைங்கிறான், ஒருத்தன் இயேசு கிறிஸ்துவே இல்லைங்கிறான், பிதாதாங்கிறான். அவன் கேட்டால் நாங்கள் பிதாவின் விட்னஸ்ங்கிறான். இப்போ நாங்கள்லாம் யார் விட்னஸ்ஸு? ஈ ஷால் பி விட்னஸஸ் அன்டு மீன்னு சொன்னார். அவங்க பிதாவுக்கு விட்னஸ் தான், ஜெகோவா விட்னஸ் தான். வசனமே கரெக்டாக சொல்லுதப்பா, யூ ஷால் பி விட்னஸ், எனக்கு நீங்கள் சாட்சிகளாக இருப்பீர்கள் போட்டிருக்குது. ஆன்டி கிரைஸ்ட் எப்படி வர்றான் பாருங்க. எவ்ரி திங் இஸ் ஆப்போசிட் டு கிரைஸ்ட் இஸ் ஆன்டி கிரைஸ்ட். அதுக்கு ஜனங்களை தயார் பண்ணுறாங்க. குளோபல் லெவலில் எப்படி தயார் பண்ணுறான்னு பாவம் நம்ம ஜனங்களுக்கு ஒன்றுமே தெரியாதே. ரெவலேஷனை நீங்கள் படித்து பார்க்கும்போது அதனுடைய அந்த வார்த்தைகள்லாம் குளோபல் லெவலில் உலக அளவில் எப்படி நிறைவேறி கொண்டிருக்கிறது இன்னைக்கு. எல்லாம் சேர்ந்து சர்வவல்லவருக்கு விரோதமாக எப்படி ஆகுது. கோக் அண்ட் மாகோக் அந்த ஃபைட் எப்படி, ஆர்மெகடான் எல்லாம் உலக அளவில் ஸ்டேஜ் இஸ் செட் ஃபார் இட். நம்ம ஜனங்களுக்கு பாவம் ஒன்றுமே தெரியறது இல்லை. நம்ம ஓகே தெரியாத வரைக்கும் சந்தோஷம். நான் தெரியப்படுத்துகிறேன். தி டேஸ் ஆர் வெரி டேஸ் ஆர் நம்பர்ட். லைக் ரொம்ப ஃபாஸ்ட்டுங்க. ஆண்டவருடைய வருகை பயங்கர சமீபம், பயங்கர சமீபம். கொஞ்சம் சொற்ப நாட்கள் தான் இனி அவனுக்கு இருக்குதுங்கிறது அவனுக்கு நல்லாவே தெரியும். ஜஸ்ட் பிலீவ் மீ. இஃப் யூ do not understand, it's all right, but just believe what I say. கொஞ்ச நாள் எவ்வளவு பேரை விழத்தள்ளணுமோ அவ்வளவு பேரை விழத்தள்ளுகிறான் பாருங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 9வது அதிகாரம் 1 வசனத்தை பாருங்கள், நீங்களே புரிஞ்சுக்குவீங்க. ரெவலேஷன் சாப்டர் 9 verse number 1. 5ஆம் தூதன் எக்காளம் ஊதினான். அப்பொழுது வானத்தில் இருந்து பூமியின் மேல் விழுந்த ஒரு நட்சத்திரத்தை கண்டேன். அவனுக்கு பாதாளத்தின் திறவுகோல் கொடுக்கப்பட்டது. நம்ம நினைக்கிறோம் ஏதோ நட்சத்திரம் வானத்திலேருந்து பொத்துன்னு ஒரு நட்சத்திரம் கீழே விழுந்துச்சுன்னு. அது ஆவிக்குரிய அர்த்தங்கள் தெரியுமா? வானத்தில் அனுபவம் பிரகாசித்ததான ஒரு தேவ மனுஷர்கள் விழுந்து போன சுபாவத்தில் அவர்கள் விழுந்தபடினால் அவர்களுக்கு பாதாளத்தின் திறவுகோள் அங்கே போறதுக்காக அவனுக்கு திறக்கப்படுதுன்னு அர்த்தம். அது எப்படிப்பட்டவனையும் விழத்தள்ளக்கூடிய காலங்கள். நான் ஸ்ட்ராங்கா இருக்கிறேன்னு சொல்லக்கூடிய ஒரு எந்த மனுஷர்களும் அவங்களையும் அறியாமல் பொத்துன்னு விழுந்த காலம். எத்தனையோ ஊழியக்காரர்களை இழந்து விட்டோம். எத்தனையோ நல்ல குடும்பங்களை இழந்து விட்டோம். எத்தனையோ நல்ல சபைகளை இழந்து விட்டோம். Do you know? இது நான் தான் சொல்றேனா? ஆண்டவருடைய சீஷர்கள் புலம்புன்னு புலம்புறாங்க. இங்க இந்த பாருங்க எழுதி வச்சிருக்குது. கடைசி நாட்களில் வஞ்சக ஆவிகளுடைய உபதேசத்துக்கு நீங்கள் செவி கொடுத்து சிலர் செவி கொடுத்து விழுவார்கள். மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினால் சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளும் பிசாசுகளின் உபதேசங்கள். அப்படின்னா பிசாசுகளுக்கு சில உபதேசங்கள் இருக்குதுன்னு அர்த்தம். சாத்தான் சில உபதேசங்களை வச்சிருக்கிறான். அவைகள் கம்ப்ளீட்டா ஆப்போசிட் டு காட்ஸ் லாஸ். தேவனுடைய உபதேச சட்டங்கள் எப்படி இருக்குதோ அப்படியே ஆப்போசிட்டா வச்சிருக்கிறான். இந்த ஆப்போசிட்டா வச்சிருக்கக்கூடிய அந்த வஞ்சக உபதேசங்களை டீச் பண்றதுக்கு, ப்ரீச் பண்றதுக்கு எஸ்டாப்ளிஷ் பண்ணி வச்சிருக்கிறான் சில ஆட்களையும் சில ஸ்தாபனங்களையும். அவன் எப்படி ஆண்டவர் சர்ச்சை வச்சிருக்கிறாரோ அவனுக்கும் சில சர்ச்சஸ் இருக்குது. He is a copycat, manipulator, நம்பர் 1 மேனிப்புலேட்டர். அப்படியே ஒரு டூப்ளிகேட் இருக்கும். தேவ ஜனங்கள் ரொம்ப அப்படின்னா எவ்வளவு உஷாரா இருக்கணுங்கிறது இன்னைக்கு தெரியுது. இதை சொல்றதுனால தான் இந்த சபையில கர்த்தர் இருக்கிறார். சும்மா உங்களுக்கு 3 மாடி தருவார், 2 மாடி தருவார், 10 பவுன் தருவார், இதனால இல்ல. தேவன் ஓடி போயிடுவார் அவர் இப்படி எல்லாம் பேசினா. அவருக்கு வேண்டியது ஆத்துமாக்கள்.
அவர் ரத்தம் சிந்தி சம்பாதித்ததான சபை இது. தெரியுமா உங்களுக்கு அது? He purchased with his blood. சும்மா அது தருவார், இது தருவார், அங்கே தேங்காய் தருவார், மாங்காய் தருவார்னு சொல்லிட்டு இருந்தேன்னா ஓடி போயிடுவார். அப்போ ஐ டோன்ட் வாண்ட் டு பி ஹியர்ன்றாரு. நோ நோ, தீஸ் பீப்புள் ஆர் யூசிங் மை நேம், பட் ஐம் சாரி. I know that Jesus Christ is here, my Lord is here. The reason is his word is honored. Where he is honored, அவர் கௌரவப்படுத்தப்படக்கூடிய இடத்தில் கட்டாயம் அவர் இருப்பார். அவருக்கு கௌரவம் இல்லாத இடத்துல அவர் போயிடுவார். But I am emphasizing the fact that my God should be with us whenever we assemble. When will he be? He will be here as long as we honor him. அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். எப்படி மகிமைப்படுத்தும்? அவருடைய உபதேசங்கள். அப்போ வஞ்சக ஆவிகளுடைய உபதேசங்கள் யாரை தாக்கும், யாரை தாக்க அவசியம்? வாட் இஸ் த நெசசிட்டி ஃபார் திஸ் கைண்ட் ஆஃப் டீச்சிங்? ஃபார் whom they are designed and they are fabricated? They are fabricated against the redeemed ones of the Lord. தேவனால் மீட்கப்பட்டவர்களுக்கு விரோதமாக. ஐயா, வீட்டில் போய் கொஞ்சம் தியானம் பண்ணி பாருங்க. ஒரு அவிசுவாசிக்கு, ஒரு விக்கிரகத்தை ஆராதிக்கிறவனுக்கும், குடிகாரனுக்கும், ஒரு பொம்பளை பொறுக்கிக்கும் இவனுக்கு அவன் வஞ்சக வலையில் வீச வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு ட்ரக் அடிக்ட்ட போய் அவன் தந்திரங்களை காட்டி, கிமிக்ஸை காட்டி அவனை இழுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. பட் த ரிடீம்டு ஒன்ஸ் ஆர் டு பி ஃபூல்ட் அக்கார்டிங் டு ஹிஸ் ஸ்ட்ராட்டஜி. மீட்கப்பட்டவர்களை எப்படி டார்கெட் பண்றான் பார்த்தீங்களா? You are supposed to be a man of God, you are supposed to be a woman of God, and you are supposed to be, your life is supposed to have gone up to a tower, must be a towering life by now, but you are nowhere today. Why? நீ நல்ல ஆண்டவருக்கு ஊழியம் செய்திருக்க வேண்டிய ஆளு, நல்ல வசனங்களை போதிச்சிருக்க வேண்டிய ஆள். Your life is gone. You are wasting your time. It's over. It's getting over. He is happily keeping you under ignorance. அறியாமையில் உன்னை வச்சு, பாவத்தில் மாட்ட வச்சு, உன்னுடைய பொட்டன்ஷியல் டேஸ், ஆல் த பொட்டன்ஷியல் டேஸ் ஆர் கான். யுவர் ஸ்ட்ரென்த் இன் த பாடி இஸ் கான். யுவர் vocal cords are getting rotten now. And you want, at the end you will open your eyes that you want to shine for God. No way. It's not possible. அவன் அதனுடைய ஸ்ட்ராட்டஜி, அதுதான் அவனுடைய தந்திரம். It's time to get back to God. It's time to come back to God. He's a wonderful person. Hallelujah. நம்மளை படைத்தவர்கிட்ட திரும்பி வரக்கூடிய நேரம். Hallelujah. இனியாவது நம்முடைய காலங்களை நாம் அவனுக்கு விட்டு போடக்கூடாது. நம்முடைய காலங்களை கர்த்தருக்கு கொடுத்துடணும். நம்முடைய எனர்ஜியை கர்த்தருக்கு கொடுத்துடணும். நம்முடைய பணம் பொருளை கர்த்தருக்கு கொடுத்துடணும். கர்த்தர் நல்லவர், மகாராஜா. ரெண்டாவது பார்க்கலாமா? John 8:44. நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசினால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவுடைய இச்சையின்படி செய்ய மனதாய் இருக்கிறீர்கள். அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடினால் அவன் சத்தியத்தில் நிற்கவில்லை. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவாய் இருக்கிறபடியால் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் பேசுகிறான். ஆனால் இதில் பார்க்க வேண்டிய முக்கிய பாயிண்ட் என்ன தெரியுமா? இந்த ஃபர்ஸ்ட் பார்ட், நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசினால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாய் இருக்கிறீர்கள். That means you want to gratify the desires of your flesh. They are instigated by the evil one. அப்போ மனதாய் இருக்கிறீர்கள்னா, இச்சைகளின்படி செய்ய மனதாய் இருக்கிறீர்கள்னா, false living. First false teaching, உபதேசம், கள்ள உபதேசம், தப்பான உபதேசம். ரெண்டாவது தப்பான வாழ்க்கை முறை, ஃபால்ஸ் லிவிங். ஏன்னா உங்கள் பிசாசுடைய இச்சைகளின்படி செய்ய மனதா இருக்கிறன்னா லிவிங் தானே, அது லிவிங் தானே. ஏயா ஒரு 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 ரட்சிக்கப்பட்டவன் ஏயா கள்ளு கடைக்கு போகிறான்? ரட்சிக்கப்பட்டவன் ஏயா பாட்டிலுக்கு போகிறான்? ரட்சிக்கப்பட்டவன் ஏயா அசுத்தமான காரணம்? ரட்சிக்கப்பட்டவன் ஏயா சொத்து சண்டை பண்ணுறான்? ரட்சிக்கப்பட்டவன் ஏயா ஜாதி சண்டை போடுறான்? ரட்சிக்கப்பட்டவன் கத்துன்னு கத்துறான். அடையாளங்கள் இல்லையே, ரட்சிப்பின் அடையாளங்கள் காணப்படலையே. மரமானது கனியினால் அறியப்பட. A tree shall be known by its fruit. நீ ரட்சிக்கப்பட்டது நீ சொல்வது உண்மையானால் ரட்சிக்கப்பட்ட கனிகளை காட்டு.
அப்ப அந்த ரட்சிக்கப்பட்ட கனிகள் இல்லாவிட்டால் உன்னுடைய லைஃப் ஸ்டைல் இஸ் டிஃபரண்ட். உன்னுடைய வாழ்க்கை தப்பு. அந்த தப்பான வாழ்க்கை ஏன் வருதுன்னா, இதோ உங்கள் பிதாவாகிய பிசாசானவனுடைய இச்சைகளின் படி நீங்க இவங்க லைஃப் ஸ்டைலை நீங்க அமைச்சுக்கிறீங்க. யூ ஹேவ் எஸ்டாப்ளிஷ்ட் யுவர் லைஃப் பேட்டர்ன் ஆன் தி பேசிஸ் ஆஃப் த லஸ்ட் ஆஃப் யுவர் ஃபாதர். யுவர் ஃபாதர் இஸ் த டெவில், ஜீசஸ் செட். ஸோ இதை கேட்குற அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்ம உள்ளத்தில் என்ன சொல்லணும்னா, ஆண்டவரே என்னுடைய லைஃப் ஸ்டைல் பரலோகத்தில் இருக்கிற பிதா சொன்னபடி இருக்கணும். வெறும் வார்த்தைக்காக அல்ல. நாட் டு ஜஸ்ட் எமோஷனலைஸ் யூ, நாட் டு ஜஸ்ட் கிவ் எ லிஃப்ட் டு யூ, லிஃப்ட் இன் யுவர் ஸ்பிரிட். ஏதோ உங்களை அப்படி புஸ்குன்னு பவுடர் போட்டு அனுப்பி யூஆர் பீப்புள் ஆஃப் காட், ஹalleluya, ஹாய் ஃபைன் உங்களை எல்லாம் அனுப்பி விடுறதுக்காக அல்ல. நோ, இட்ஸ் லைஃப். இட் இஸ் லைஃப். False teaching, false living. நம்மளை பார்க்கும்போது they must see God and glorify the Father. Let your light so shine that men in this world might see your light and glorify the Father in heaven. ஆண்டவர், உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கிடையாது. என்னத்தை பிரகாசிக்கிறோம்? இந்த சபையை விட்டு வெளியில போனோன்னா என்ன பிரகாசம் இல்லை, ஒன்றும் கிடையாது. அப்படி இருந்தால் பிதா எங்கே மகிமைப்படுவார்? அவர் மகிமைப்படாவிட்டால் then who is your father? Tell me. Christ is asking. He is coming for an argument here. If God the Father is not, if God heavenly Father is not your father, then tell me who is your father? There must be only either Father in heaven or your father the liar, and he is the father of lies. யார் சொன்னபடி வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுகிறோமோ நாம் அவருக்கு சொந்தம் என்று we prove ourselves. I think some of you may think it is a very strong message, but it is the bitter pill that heals always. Hallelujah. All right, புரிஞ்சுக்கிட்டீங்களா இத? Ephesians chapter 4 26 and 27 கூட வாசித்தலாமா? நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள், சூரியன் அஸ்தமிக்கிறதற்கு முன்பாக உங்கள் எரிச்சல் தனியே கடவுது பிசாசுக்கு. அப்போ வாட் இஸ் த லைஃப் ஸ்டைல்? வாட் இஸ் த லைஃப் ஸ்டைல்? நீங்க கோபம் கொண்டாலும் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற பிதாவுக்கு நீங்கள் சொந்தமானவர்களாக இருந்தால் உங்கள் கோபம் தனியே கடவுதுன்றார். இஃப் காட் த ஃபாதர் இஸ் யுவர் ஃபாதர், கோபம் வரத்தான் செய்யும். சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னால தனிஞ்சா நீங்க யாருக்கு பிள்ளைகள்? பிதாவுக்கு பிள்ளைகள். அப்படி தனியில்லைன்னா நீங்க பிசாசுக்கு இடம் கொடுக்குறீங்க. இடம் கொடுத்தா அவன் உங்கள் தகப்பனாக மாறிடுறான். he becomes your father. ஏன்டா டே, நம்ம இந்த ஸ்கிரிப்சர்லாம் இப்படி பார்த்தோமா? இப்படியா பார்க்க சொல்றாரு? இல்லை இந்த ஜார்ஜ் ராபர்ட் எனக்கு அடிச்சு விட்றாரு புதுசா? இல்லை, தட் இஸ் த வேர்ட். we didn't know the secret. ஆழங்கள் புரியலை. நம்ம வாசித்துட்டு பாட முடிந்தது சண்டை போட சொல்லியிருக்க. காலிலேருந்து ராத்திரி சூரியன் அஸ்தமிக்கிற வரைக்கும் நல்லா திட்டிட்டு சூரியன் அஸ்தமித்த பிறகு சாந்த சொருவி ஒன்றும் இல்லைன்னு அதுக்கு இடம் கொடுக்குறாரு இல்லையே. ஸோ நவ் இட்ஸ் அ லிவிங் பற்றி உங்களுக்கு நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, எனக்கும் அதுதான் பாடம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகும். Now these are the main strategies. In addition to this, there is a psychological weapon the devil uses. மூணாவதாக பார்க்கும்போது மைண்ட். எபிரேயர் 2வது அதிகாரம் 14-15 என்னதான் சொல்லுது பார்க்கலாம். இப்படி ஒரு வசனம் இருக்குதுங்க. அதனால் பிள்ளைகள் கரெக்டுங்க, சரிங்க. அதுக்கு அடுத்த வசனம் மஜா. ஜீவகாலம் எல்லாம். I see a weapon here. இங்க ஒரு ஆயுதத்தை நான் பார்க்கிறேன். அது என்னங்க? எக்ஸாக்ட்லி மரண பயம். அப்ப அந்த மரண பயம்ங்கிறது, fear of death is a strategy, is again another weapon, is again tool that now I have to speak to you very many things. He uses that as a weapon. மரணத்தை கொண்டு அவன் செய்ய மாட்டான், மரண பயத்தை கொண்டு வந்து செய்வான். அதுதான் அவனுடைய வெப்பன்.
So in a way, if I can put it in English, probably there is a suitable word, intimidation. Intimidate. எப்போதும் மரண பயத்திலேயே அவன் ஆளுகளை வச்சிருக்காங்க. மரண பயம். நான் அது குறித்து டீட்டெயில்ஸ் மேபி நெக்ஸ்ட் டைம் ஐ வில் ஸ்பீக் டு யூ. ஃபியர் ஆஃப் டெத். இன்னொரு காரியத்தை சொல்கிறேன்னு சொன்னேனே, டெம்டேஷனுக்கு நம்ம ஈல்ட் ஆகும்போது, சோதனைக்கு சோதனைக்கு நம்ம அடிபணியும் போது என்ன நடக்குதுன்னு கேட்டால், கேன் யூ லிசன்? கேன் யூ லிசன்? ஐ எம் கெட்டிங் டெம்டட். நானே சோதனையில் விழுந்துட்டேன்னு நினச்சிக்கங்க. கொஞ்ச நேரம் இதில் அப்படியே விழுந்துட்டு அப்படியே பார்த்துட்ருக்கேன்னா, திஸ் இஸ் மோர் அட்ராக்டிவ் தென் மை காட். என் தேவனை காட்டிலும் அதிக கவர்ச்சிகரமான ஒரு காரியம் ஆக மாறிடுது. அப்போது ஒரு கேள்வி போட்டுக்கணும், என் ஆண்டவர் கவர்ச்சிகரமானவரா? கவர்ச்சிகரம்னா பரிசுத்த கவர்ச்சியை சொல்கிறேன். அல்லது இந்த என்னுடைய மாம்சத்துக்கு கவர்ச்சியாக இருக்கக்கூடிய இது வேணுமா? அப்போ இதையும் என் ஆண்டவரையும் பக்கத்தில் வைக்க முடியுமா? என் ஆண்டவர் பெரியவரா இல்லை மாம்சத்தின்படி கவர்ச்சிகள் பெருசா? சபையில் நல்லா சொல்கிறோம், ஏன்னா இங்கே ஆம்பியன்ஸ் இஸ் சச். இந்த ஆம்பியன்ஸில் யாருமே இந்த உலக கவர்ச்சி தான் பெருசுன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. அப்படியே இந்த பாவி வந்தால் கூட ஐயோ நான் பாவின்னு தான் சொல்லுவானே வெளியே. பட் வெளி உலகத்தில் அவன் தனியப்பட்ட ப்ரைவேட் லைஃப்பில் அவன் ஒருத்தன் இது கவரப்பட்டான்னா, என் ஆண்டவருடைய மகிமை அவன் கொஞ்சம் தள்ளி அதை விட இதுதான் பெருசுன்னு அவன் காட்டுறான். அதை காட்ட வைக்கிறான் இந்த பொல்லாத பிசாசு. அவன் எவ்வளவு தந்திரசாலி! அவனுக்கு தேவன் யாருன்னு தெரியாது. அவனுடைய முழங்காலும் முடங்கும் ஆண்டவர் முன்னால, முடங்கியே ஆகணும். ஆனால் அவன் மனுஷனை என்ன பண்ணுறான்? எப்போயா இதான்யா முக்கியம் அப்படின்னு பண்ணுறான். ஆண்டோட பிள்ளைகளே, இதுதான் ஸ்ட்ராட்டஜி. அப்படி செய்ய வச்சு அவன் செய்கிறான். இதுக்கு சில உதாரணங்கள் உண்டு, நீங்கள் எழுதி கொள்ளுங்க. 1 சாமுவேல் 15வது அதிகாரம் 11லேருந்து 23 வரையும் போட்டுங்கன்னா, நட்சல்ல உங்களுக்கு ஒரு 2 செகண்டில் சொல்லி முடிச்சிடுறேன். நம்ம ஐயா சவுல் இருக்கார்ல, தலைவர், ஊர் தலைவர், ஃபர்ஸ்ட் கிங் ஆஃப் இஸ்ரேல். he got tempted. ஆடு மாடெல்லாம் எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டு how slowly he got tempted. அப்போ அவன் பொய் வேற சொல்கிறான். அந்த பேச்சை விடுங்கிறாரு சாமுவேல். பொய் பேசாத. பொய் பேசுறது பயங்கரமான எரிச்சல். சாத்தான் அப்படியே இறங்குவான் உள்ள. இந்த பொய் பேசுகிறவங்களுடைய ஒரு ரகசியம் சொல்கிறேன். இந்த பொய் பேசுகிறவங்க, திருடுறவங்களாம் நீங்கள் பழக்கமாக வச்சுருக்கவங்களுடைய சரீரங்கள் சீக்கிரமாக கெட்டு போகும். நான் சொல்கிறேன், நீங்கள் அதுக்கு ரகசியம் அப்புறம் விலைக்கு தரேன். ஒரு மனுஷன் பொய் சொல்லிட்டான்னு வச்சுங்களேன், பாடி கெட்டு போகும். மெயினாக வரக்கூடியது ஆர்த்ரைட்டிஸ். எலும்புகள்லாம் பயங்கரமாக வலிக்க வந்து ஆர்த்ரைட்டிக், ருமட்டாய்ட், இதெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிடும். ஒரு மனுஷன் அந்த பொய் சொல்லும்போது மரணமே கூட வரும். யூ மே ஈவன் டை. விட்டு வச்சிருப்பார் இறக்கத்தில், சரீரம் போயிடும். பொய் பேசுறது, திருடுறது மோசமானது. யாருக்கு புரிய வைக்க முடியும்? அவ்வளோதான். பாடி போயிடும், சீக்கிரத்தில் பாடி அழுகிடும், மரணமே வரும். பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக பொய் சொல்ல சாத்தான் உன்னை ஏவினது என்னன்னாரு, டப்புன்னு மரணம் வந்துச்சு. பழைய ஏற்பாட்டில் இல்லை. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. திருத்தி பேசுறது, பொய் சொல்றது, 10 தரம் கேட்ட பிறகு உண்மையை சொன்னீங்கன்னா பாடி கெட்டு போகும். உங்கள் பாடி அவுட்டுன்னு நீங்கள் நினச்சி எழுதி வச்சுக்கோங்க. நான் இங்கே பலிபீடத்துலேருந்து பேசுகிறேன்.
உண்மை இல்லைன்னா பாடி அவுட் ஆகிடும். சாபத்தை கூறுறேன்னு நினைக்காதீங்க, நடக்கிறத சொல்கிறேன், தயவுசெய்து எனக்கு தெரியும் அது. அப்போது நம்ம ஒழுங்காக நம்ம சரீரங்களை காப்பாற்றி கொள்ளணும்னா தேவனுக்கு முன்பாக உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஏன் அதை நம்ம ஏன் செய்யக்கூடாது? அடுத்த எக்ஸாம்பிள், எனக்கு ரொம்ப டீட்டெயில்டாக போக முடியல. 2 ராஜாக்கள் 5வது அதிகாரம் 20 - 27. 2 ராஜாக்கள் 5 20 - 27. நம்ம ஆளு கேஹாசி அவர் வந்துட்டார். இவர் காணிக்க வாங்க மாட்டேன்ட்டு வெளியில் போடான்ட்டார். உடனே நம்ம ஐயா கேட்டார், எங்கள் ஐயா கேட்டாருன்னு சொல்லி போய் சொல்லி அவ்வளோத்தையும் வாங்கி, அவனுக்கு இருக்க குஷ்டரோகம் அவனுக்கு. ஸோ திஸ் இஸ் ஹவ் Satan tempts. 3வது யோவான் 12 4 - 6 4 - 6. என்ன, நம்ம ஜூடாஸ் இஸ்காரியாட் வசனம் சொல்லுது, அவன் திருடனாய் இருந்தபடியினால் பணப்பையோட இருந்தான். திருடனாய் இருந்தபடி, அப்போ அவனுக்கு என்ன ஆசை? லூர் ஆஃப் மணி, பணத்து மேலே டெம்ட் ஆயிட்டான். ஆசை வந்துட்டு பணப்பெருமை, பணத்திமிருன்னு சொல்லக்கூடாது, பணத்து மேலே, பண ஆசையின் மேலே அப்படியே அப்படியே போய் கடைசியில் ரெடிமரையே காட்டி கொடுக்கக்கூடிய அளவுக்கு அவனுடைய நிலைமை ரொம்ப மோசமாக போச்சு. 4வது ப்ராவர்ப்ஸ் சாப்டர் 6 24 - 33. ப்ராவர்ப்ஸ்னா நீதிமொழிகள் 6 24 - 33. இதெல்லாம் வாசிக்க எனக்கு நேரம் இல்லை. அதே நேரத்தில் நீதிமொழிகள் 7வது அதிகாரம் 7 - 27 வசனங்கள். இந்த 2 காரியங்கள் பார்க்கும்போது விபசார மயக்கத்தில் இழுக்கப்பட்டவர்கள் அதை குறித்து எழுதியிருக்குது, எப்படி அவங்க அப்படி விலகி போகிறாங்க. அண்ட் ஆன் அப்புறம் அடுத்து 19வது சங்கீதம் 12 - 14. அப்புறம் நமக்கு தெரிஞ்ச ஒரு மனப்பாடமாக தெரிஞ்ச ஒரு சங்கீதம் 51 51. எல்லாம் அதைத்தான் அடிக்கடி சொல்கிறோமே. 51 ஃபுல்லாக நீங்கள் வீட்டில் போய் வாசிங்க, எப்படி அழகாக அவன் இழுத்துட்டு போயிட்டான்ட்டு, சாத்தான் இழுத்துட்டு போயிட்டான். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இதுக்கெல்லாம் காரணம் ஒன்று சொல்லட்டா? பஸ்காவை அடித்து அதனுடைய ரத்தத்தை எங்கே பூச சொன்னாங்க? ஏன் நிலைக்கால்களை போகணும், உள்ளே எங்கேயாவது பூசிக்கோன்னு சொல்ல வேண்டியதானே? டோர்வே டோன்ட் ஓப்பன். சங்கார தூதன் டோர் வழியாத்தான் போவான். நம்ம பிசாசுகளுக்கு கதவுகளை திறந்து வச்சோன்னா கதவு வழியாத்தான் அவன் வர்றான். உள்ளே வந்தான்னா அவன் பண்ணுற வேலையே வேற. எனவே ஆண்டவருடைய பிள்ளைங்களை இன்னும் பல காரியங்கள் உண்டு, அதை நான் தொடர்ந்து நம்ம தியானம் பண்ணுவோம். நீங்கள் கொஞ்சம் வீட்டில் போய் இந்த காரியங்களெல்லாம் யோசித்து கொஞ்சம் உட்கார்ந்து தியானம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. எங்கே தப்பு இருக்குதுன்னு ஆண்டவர்கிட்ட கேளுங்க. மனம் பொருந்திடணும். எங்கேயாவது அவனுக்கு இடத்த கொடுத்து வச்சுட்டோமா, அவன் எவ்வளோ பொல்லாதவன். ஆகையினால நம்ம ஆண்டவர் எழுதி கொடுத்ததை தான் நான் பேசுகிறேன். நான் வேற என்ன பேசுனேன் நீங்கள் சொல்லுங்கள். எண்ணத்துலேருந்து பேசுகிறேன் நான். என்னுடைய சப்ஜெக்ட் பாடாத புஸ்தகத்துலேருந்து நான் பேசுகிறேன்னா, இட் இஸ் ஃப்ரம் த வேர்ட் ஆஃப் காட். அப்போ இதை ஏற்றுக்கொள்வீங்களா? இந்த புஸ்தகத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்வீங்களா? அப்போ இந்த உபதேசத்தை ஏற்றுக்கொள்வீங்களா? அது நம்மளை நல்வழிப்படுத்துமா இல்லை தீய வழிப்படுத்துமா? அதுதானுங்க நமக்கு வேணுங்க. பரலோகத்துக்கு போகிறதுக்கு முன்னால் நம்முடைய வாழ்க்கை எப்படி சரி ஜெபம் பண்ணுவோம். அல்லேலூயா. எந்திரிச்சு நம்ம ஜெபிப்போம். ஆண்டவர் முகத்தை நோக்கி உங்களுக்கு ஆண்டவர் என்ன பேசினாரோ, வாட் எவர் த லார்ட் ஸ்போக் டு யூ, ஐ மே நாட் நோ, எனக்கு தெரியாது, ஆண்டவர் உங்களோடு என்ன பேசுகிறாங்க. ஆக நம்முடைய ரகசிய வாழ்க்கை கிளீனாக இருக்கட்டும். தேவன் மகிமைப்படட்டும். அப்பா, நீர் மரிக்க வேண்டிய காரணத்தை நாங்கள் இன்னும் பார்க்கல. ஆனால் அதுக்குள்ள பல காரியங்களை சொன்னீங்கப்பா. ஃபால்ஸ் டீச்சிங், ஃபால்ஸ் லிவிங், these are the main two strategies. மூணாவது ஃபியர் ஆஃப் டெத்,
அங்கே தான் நம்ம பார்க்கணும் அதை எப்படி ஹேண்டில் பண்ணாங்க ஆண்டவருங்கிறத இனிமேல் நான் பார்க்கணும். 4வது டெம்டேஷன்ஸ் ஃபாலோட் பை அக்யூசேஷன்ஸ். கர்த்தர் நல்லவர். என்னை பற்றி கோர்ட் ரூம்ல இந்த பிசாசுகள் பேசக்கூடாது. என் ஆண்டவர் பேசணும். என் தாசனாகிய யோபை கண்டாயோ அப்படின்னு யோபை குறித்து பிசாசு பேசாம நீங்க தான் கரெக்டா சொல்ல முடியும். தேவன் பேசுகிறார். இவன் என்ன சொல்றான்னா, பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவை குறித்து அழுக்கு வஸ்திரம் தரித்து கொண்டவனாய் இருந்து குற்றம் சுமத்துறான். பாருங்க பாருங்க, அழுக்கு வஸ்திரம். ஏண்டா உன் வஸ்திரம் ஏண்டா அழுக்காச்சு? அழுக்கான பிறகுதானே சொல்றான். சுத்தமா இருந்தா சொல்லுவானா? ஏன் அழுக்காச்சு? நீ அழுக்கு படுத்திக்கிட்ட, அழுக்கு ஆக்கிட்ட. அதனாலதான் உன்னை யார் அழுக்கு பண்ண சொன்னது? அழுக்காக்குறதுக்கு அவன் சொல்லுவான், நான் காரணம் கிடையாதுமா, நான் காட்டினேன், அவன் தொட்டுட்டான். காட்டினோடனே தொடணுமா என்ன? அவன் ஆர்குமெண்ட் அப்படி. நான் அந்த படத்தை காட்டினேன், அவன் பார்த்துட்டு விழுந்தான், நானா காரணம்? ஆனா காட்டினவனா காரணம் இல்ல செஞ்சவனால வந்த வம்பா? செஞ்சவனால தானே வம்பு வருது. நான் காட்டுறேன், நீ பார்த்துட்டு போக வேண்டியதானே நீ பாட்டுக்கு. ஏன் அதை உள்ள பார்த்த? ஏன் அதை தொட்ட? அப்படிங்கிறான் அவன். உன்னை யாரு பார்க்க சொன்னது? உன்னை யாரு மந்திராதிட்ட போக சொன்னது? உன்னை யாரு அங்க போக சொன்னது, இங்க போக சொன்னது, கண்ட கழுதிட்ட போக சொன்னது? உன்னை யாரு சீட்டாட போக சொன்னது? உன்னை யாரு பொய் சொல்ல சொன்னது? உன்னை யாரு திருட சொன்னது? நான் டெம்டேஷன் வைப்பேன், சோதனை வைப்பேன், திருடுற மாதிரி. அது ஏன் வேலை? உன் வேலை என்ன? நீ கர்த்தருடைய பிள்ளை தானே. அப்ப நீ கர்த்தரை தானே பயந்து, கர்த்தருக்கு பயந்து தானே விலகி ஓடணும் இல்லையா? அப்ப நான் காட்டினது நீ தொட்ட, நீ ஏன் தொடுற அப்படிங்கிறான் பாருங்க. அதனால தான் நான் கோர்ட்ல கேஸ் போடுறேன். இவனை தண்டியும் சொல்லி நான் சொல்லதுக்கு காரணமே இதுதான். காட்டினதுனால தப்பு கிடையாது, அவன் காட்டினதை நம்ம தொட்டதுனால நமக்கு தான் ஆபத்து. ஆகவே ஆண்டவருடைய பிள்ளைகளே, எப்படியோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு இதை உங்களுக்கு பாஸ் ஆன் பண்ணி விட்டுட்டேன். உங்கள் வாழ்க்கையை காத்துக்கொள்ளுங்க. என் வாழ்க்கையை நான் தான் காத்துக்கொள்ளணும். உங்கள் வாழ்க்கையை நான் காப்பாற்ற முடியாது, என் வாழ்க்கையை நீங்கள் காப்பாற்ற முடியாது. அவன் வாழ்க்கையை அவங்கவுங்க தான் காப்பாற்றணும். என்னென்ன ப்ராக்டிஸ்லாம் நமக்கு மறைமுகமாக இருந்ததோ இல்லை அசுத்தமான காரியங்களா, தேவனுடைய கண்கள் பார்த்துக்கிட்டே இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவ்வளோத்தையும் தூக்கி தோற போட்டு க்ளீன் பண்ணி, இன்னைக்கு இவன் நம்மளை குறித்து ஒன்றும் பேசக்கூடாது. கர்த்தர் நம்மளை குறித்து சாட்சி கொடுக்கணும். உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறவனுமாகி என் தாசனாகி யோபை கண்டாயோ. மூஞ்சில் அடித்த மாதிரி சொன்னார் பார்த்தீங்களா? சப்புன்னு ஒரு வார்த்தையை போட்டார். பார்த்தியா பார்த்தியா என் பிள்ளைங்க எப்படி இருக்காங்கன்ட்டு அப்படின்னு சொல்லணும். கர்த்தர் நல்லவர். ஜெபிக்கிறீங்களா? ஆமேன் ஆமேன். எல்லா வாலிப செல்வங்கள் எல்லாம் சூப்பராக ஜெபம் பண்ணுங்க. நல்ல வாழ்க்கையை வச்சுக்குங்க, க்ளீன் லைஃப் வச்சுக்கோங்க. அப்பா உயர்த்துவாங்க. ஆமேன், நம்மளை உயர்த்துவாங்க. ஆமேன் ஆமேன். கல்யாணம் ஆனவங்க ஆகாதவங்க எல்லாருடைய ப்ரைவேட் லைஃப்பும் பர்சனல் லைஃபு பக்காவாக வச்சுக்கிட்டு கர்த்தர் நம்மளை குறித்து பாராட்டணும். இவன் போய் நம்மளை குறித்து சந்தேகமாக சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது. இவன் பொல்லாதவன், இவன் அவனுக்கு இடமே கொடுக்கக்கூடாது. ரத்தத்தை கொண்டு வந்து நிலைக்கால்களில் பூசணும், வேற எங்கேயும் பூசிடக்கூடாது. அல்லேலூயா அல்லேலூயா. நல்ல பிதாவே, இந்த அருமையான நல்ல ஆராதனையில் வந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் எங்களோடு கூட பேசின ரகசியங்களுக்காய் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். அறிவை உணர்த்தினதுக்காய் நன்றி சொல்லுகிறோம். எங்கள் மேல் இவ்வளவு நேசம் வைத்திருக்கிறதுக்காய் நன்றி சொல்லுகிறோம். தொடர்ந்து பாதுகாத்தலும் நம்முடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்தும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கேட்கிறோம் பிதாவே, ஆமென். கைகளை உயர்த்தி ஆசீர்வாதம் பெறுவோம். நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவானுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகை ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட கிறிஸ்து இயேசுவின் வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென். சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல வாரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சமாதானத்தோடு போய் வாருங்கள்.